शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरुन् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा. கர்மா 3 வகை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். ஞானியினுடைய ஆங்கிள் ஜீவன் முக்தியினுடைய லட்சணத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அந்த கர்மாவனுடைய பிளவை வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கர்மாவானது 3 விதம்: சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி அப்படின்னு 3 விதமா இருக்கு. அதுல ஜென்ம கோட்டி அனந்த கோட்டி ஜென்மனா பிராப்த, ரொம்ப அதிகமான அனந்த கோடி ஜென்மங்களால சேகரிக்கப்பட்ட கர்ம ஜாதம், கர்மாவனுடைய கூட்டம் இருக்க, அதுக்கு பேரு சஞ்சித கர்மா. சஞ்சிதம்னா சேகரிக்கப்பட்டது அப்படிங்கிறது. சஞ்சினா மூட்டை மூட்டையாக இருக்கிறது. நம்ம சேர்த்த கர்மாவனுடைய எந்த கர்மா பண்ணாலும் எவ்ரி கர்மா ஹேஸ் காட் எ ரியாக்ஷன், அதனுடைய பலம் இல்லாம போகாது. இவ்வளவு கர்மா நம்ம பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிக்கலாம்னா முடியவே முடியாது. அது எல்லாம் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கு பின்னாடி. இது சஞ்சித கர்மா. பிராரப்த கர்மா அப்படின்னாக்க என்ன? பிரகர்ஷேன ஆரப்தம் கர்மா பிராரப்த கர்மா. அது எப்படின்னா, இதம் சரீரம் உற்பத்திய சுகதூக்காதி பிரதம் எது கர்ம ஓகேன நஷ்டம் பவதி. அதை அனுபவிச்சுதான் தீர்க்கணும், வேற வழி இல்லை. ஏன்னா அது ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அது பிரகர்ஷேன ஆரப்தம், அது போகேன நஷ்டம் பவதி அப்படின்னு சொன்னார். இன்னொரு கர்மா ஆகாமி கர்மா. ஞானம் வந்த பிறகு ஞானி செய்யக்கூடிய கர்மாக்கள்லாம் அவனுக்கு ஒட்டுமா இல்லாதா? ஏன்னா கீதையில அங்கங்க சொல்லியிருக்காரு, நான் கர்ம லிப்பியத்தே நிறைய, அவனுக்கு கர்மா ஒட்டாது ஒட்டாது ஒட்டாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட கர்மாக்களையும் அந்த ஞானி செய்து இருக்கிறதுனால அப்படிப்பட்ட கர்மாக்கள் அவனுக்கு ஒட்டாது. அது ஆகாமி கர்மா. இந்த சஞ்சித கர்மாவும் ஆகாமி கர்மாவுக்கும் நாசம் உண்டு. இந்த பிராரப்த கர்மாவுக்கு மாத்திரம் நாசம் கிடையாது, அது அனுபவிச்சுதான் தீக்கணும் அப்படின்னு சொல்ற. சஞ்சித கர்மா எப்படி போகும்னா ஞானத்தினால போயிடுறது. ஆகாமி நசிச்சு பஸ்பமா போயிடுறது. பஸ்பசாத் குருத்தே அர்ஜுனா அப்படின்ற அந்த கர்மாவெல்லாம் உங்களுக்கு இல்லாமையே போயிடுறது, பிசில் அவுட் ஆயிடுறது. ஆனா ஆகாமி கர்மா வரவேண்டிய அது எப்படி போகும்னா இனிமே வரதுக்கான சான்ஸ் இல்லை ஞானம் வந்ததுனால. அதனால இது அவாய்டட். அதனால சஞ்சித கர்மாவும் ஆகாமி கர்மாவும் ஞானிக்கு இல்ல. ஆனா பிராரப்த கர்மா இருக்கதா இருக்கு, அதை அவர் அனுபவிச்சுதான் தீக்கணும். அனுபவிக்காம யாரும் தப்பிக்க முடியாது, ஏன்னா அந்த கர்மா வந்து பலவத்தரம். இந்த பிராரப்த கர்மால நிறைய சந்தேகங்கள் நமக்கு இருக்கு. எப்படின்னா 2 விதமா இருக்கு இந்த பிராரப்த கர்மாக்கள்லாம். ஜீவன் முக்தி ஆயிடுறது அவனுக்கு. ஆனாலும் அவர் வந்து கொஞ்ச நாள் இந்த ஜீவனத்துல இருந்துதான் ஆகணும். ஏன்னா அவருக்கு பிரம்மா போட்ட வயசை அவர் முடிக்காம அவர் போக முடியாது யார் இருந்தாலும். அதனால அவர் என்ன, ஜீவன் ஞானியாக இருந்தாலும் இந்த தேகம் போற வரைக்கும் அவர் இருந்துதான் ஆகணும். ஜீவன் ஏவ முக்தி, அவருக்கு ஜீவர காலத்திலேயே முக்தி வந்தாலும் அவர் என்ன பண்றாரு, உலகத்துல இருந்துதான் ஆகணும். அவர் எப்பப்போ அவருடைய படிச்ச கர்மாக்களை வச்சுட்டு மெடிடேஷன்லயும் நிர்விகல்பக சமாதியிலையும் இருந்து கொண்டிருக்கிறாரோ அப்பெல்லாம் அவர் ப்ராப்ளம் இல்லை. ஆனா அதுல இருந்து வந்துதான் ஆகணும். ஏன்னா இந்த சரீரத்துக்கு உண்டானதான அசனாயா பிபாசா இதெல்லாம் இந்த சரீரத்தினுடைய தர்மங்கள் அந்த ஞானிக்கும் உண்டு. அப்படி வரும் பொழுது அவர் இறங்கி வித்தான திசையில அவர் இறங்கிதான் வந்து ஆகணும் அப்படின்னு சொன்ன. அப்படி வந்தா கூட அவர் இந்த கஷ்டங்கள்லாம் என்னவோ இந்த உடம்புல இருக்கக்கூடியது அதையெல்லாம் அனுபவிச்சுதான் தேகிறோம். இது எப்ப போகும் அப்படின்னு சொன்னா விதேக முக்தி வந்தா போகும். இந்த தேகமானது போயிட்ட உடனே போகும். விச்சவாளுக்கெல்லாம் எப்படி, நம்மளுக்கெல்லாம் எப்படின்னாக்கா விதேக முக்தி வந்ததுன்னா கண் வழியாவோ காது வழியாவோ மூக்கு வழியாகவோ இந்த சூக்ம காரண சரீரங்களுடைய கூட்டம் வெளியில போகும். அது வெளியில போய் அது என்ன பண்ணும், அந்த அட்டையானது எப்படி ஒரு இலைய பிடிச்சிட்டு இன்னொரு இலைய விடுறதோ அப்படி இன்னொரு சரீரத்தை பிடிச்சிட்டுதான் அது விடணும். ஆனா இவாளுக்கு என்ன, அந்த ஜீவன் முக்தி வந்தவாளுக்கு என்ன ஆகணும்னாக்க, இது சஞ்சித கர்மா இல்லாத காரணத்தினால், ஆகாமி காரணம் இல்லாத காரணம் பிராரப்த கர்மா முடிஞ்சிட்டு. இப்ப இவாளுடைய சுற்று சரீரம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தானா, இவாளுடைய லிங்க சரீரமானது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, இந்த உடம்பு போயிட்ட உடனே இந்த உடம்பு அந்த பஞ்சபூதத்துக்கு ஒன்னான அக்னிக்கு போயிடுறது. இல்ல இவாளை வந்து நம்ம கணனம் பண்ணமே ஆனால் அவரை உட்கார வச்சோம்னா அந்த பிருத்திவிக்கு சேர்ந்ததெல்லாம் பிருத்திவிக்கு போயிடுறது. தண்ணியோட கலந்துடுறது. இப்படி வந்து அக்னியோட கலந்துடுறது. இவாளுடைய பாடி எல்லாம் பிசில் அவுட் ஆயிடுறது. இவாளுடைய சூக்ஷ்ம சரீரம் சமஷ்டி சூக்ஷ்ம சரீரத்தோட கலந்துடுறது. அவ்வளவுதான் அவளுக்கு மெர்ஜர்.
அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு சரீரம் வருதில்ல அப்படின்னு பார்த்தோம். இந்த பிராரப்த கர்மாவை வந்து இருக்கிற வரைக்கும் இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்லிதான் நமக்கு இதெல்லாம் தெரியும். இந்த பிராரப்த கர்மாவையும் பார்த்தோம்னா ரெண்டு விதமா பார்க்க வேண்டியிருக்கு. எப்படின்னா லௌகிக திருஷ்டியா பார்க்க வேண்டியிருக்கு, சாஸ்திர திருஷ்டியா பார்க்க வேண்டியிருக்கு. லௌகிக திருஷ்டியா பார்த்தோம்னாக்கா அவளுக்கும் இந்த சஃபரிங் உண்டு அப்படின்றதுதான் நமக்கு தெரியாது. ஏன்னா அவளும் கஷ்டப்படுறத கண்ணால பாக்குறோமே அப்படின்னு. ஆனா ஞானியினுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பார்த்தோம்னாக்கா, சாஸ்திர திருஷ்டியா பார்த்தோம்னாக்கா அவளுக்கு வந்து இந்த கர்மாவானது தெரியுது. அவளுக்கு இது பிராரப்தத்தினாலதான் இப்படி நடக்குது, இதை நம்ம ஜெயிச்சுதான் ஆகணும், இது வேற ஒண்ணும் இல்லை, இதை அனுபவிச்சுதான் போகணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் இருக்கு. அந்த நாலேஜ் இருக்கிறதுனால எப்படி சார் அவருக்கு வலி எல்லாம் தெரியாம இருக்கும், பெயின் அண்ட் பிளஷர் எப்படி தெரியாம இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கா, நமக்கே லோகத்துல திருஷ்டாந்தம் இருக்கு. நம்ம சூரியன் உதிக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் போய் கூட பாக்குறோம், சன்ரைஸ் பாக்குறோம், சன்செட் எல்லாம் பாக்குறோம். ஆனா நம்ம எல்லாருக்கும் மனசுல தெரியுமே சன்ன்றது சன்ரைஸ்ன்னு ஒண்ணும் கிடையாது, நம்ம தான் சுத்தின்னு இருக்கோம். சன் ஒரே இடத்துலதான் இருக்கு. அது சூரியன்றது வந்து மண்டலமா இருக்கு, அது சூரியன் வந்து உதிப்பதும் கிடையாது. ஆனா விவகாரத்துல நம்ம உதிக்கிறது அஸ்தமனம் ஆறுது அப்படின்னு பேசிட்டு இருக்க மாதிரி அவளுக்கு இது பிராரப்த வருஷத்தினால இந்த சரீரம் இப்படி ஆறுதுன்றது அவளுக்கு தெரியறது. அவ ஞானியா இருக்கிறதுனால அவளுக்கு இது ஒரு பொருட்டாவே இல்லை. அதனால இந்த பிராரப்தத்தை பத்தி பேசும்போதெல்லாம் நம்ம ரெண்டு விதமா யோசிக்க வேண்டியிருக்கு. ஒன்னு ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் லௌகிகம் ஆன்லுக்கர்ஸ், இன்னொன்னு ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப் ஞானி. இப்படி ஞானி வழியா பாக்குறதுன்றது வந்து சாஸ்திர திருஷ்டியா பாக்குறது. இப்படி அஜானியா இருந்து கொண்டு விவேகம் இல்லாதவா கொண்டு பிராரப்தம் அவளுக்கு இருக்கு, பிராரப்தம் இருக்கதான் இருக்கு ஞானிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்றதுனால இந்த பிராரப்தத்தை சொல்றோம் போகேன்னு அர்த்தம் போது. ஏன்னா பாக்குறவனுக்கு அந்த பிராரப்தத்தினுடைய வழி தெரியணும்ன்றதுக்காக அப்படி சொல்றோம். நம்ம வஸ்துதாக பார்த்தாங்கன்னாக்க ஞானிக்கு இல்ல. இப்ப இது வரைக்கும் அவர் என்ன சொல்லிட்டு வந்திருக்காரு, பிராரப்த கர்மாவை பத்தி பேசிட்டே இருக்காரு. இப்படி லௌகிக திருஷ்டியா இப்ப பேசிட்டே இருக்கோம். இப்ப திருப்பி இன்னைக்கு என்ன பண்ண போறாரு, அடுத்த ஸ்லோகத்துல இருந்து சாஸ்திர திருஷ்டியா எப்படி அந்த பிராரப்தத்தை பாக்குறதுன்றத சொல்ல போறாரு. இப்போ இந்த அகங்காரமானது எப்படி இருக்குன்னாக்க ஞானிக்கும் இருக்கிறது. ஞானிக்கும் எல்லா அகங்காரமும், அவனுக்கும் ஜீவன் ஜெகத்து ஈஸ்வரன் தோற்றம் இருக்கிற வரைக்கும் அந்த ஞானிக்கும் இது என்ன ஆச்சு, அவருடைய அகங்காரம் இருக்கு. அங்க அந்த அகங்காரம் அவருக்கு இருக்கிறதுனால என்ன ஆச்சு, அவருடைய விதேக முக்தி பரியந்தம் அந்த அகங்காரம் அவருக்கு இருக்கு. இறங்கி வரும்போது இப்ப நம்ம ஆச்சாரியார் 32 வருஷம் இருந்தார் அப்படின்னு சொன்னோம். அவர் வந்து ஞானிதான், ஏன்னா இவ்வளவு புத்தகங்கள்லாம் எழுதியிருக்காரு எல்லாம். ஆனால் அவர் எல்லா காரியத்தையும் பண்ணிட்டே இருந்தாரு, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கும் வயிற்றுல ட்ரபிள் வந்தது, அவர் சுப்பிரமணிய புஜங்க எழுதினார். இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் வந்து புரிஞ்சுட்டு இதை அனுபவிச்சு இந்த சரீரத்துல என்ன அனுபவிக்கணுமோ அதை அனுபவிச்சுட்டு போயிருக்காரு அப்படின்றது நம்மளுடைய ஆங்கிள் பார்த்துட்டே இருக்கோம். இதுக்கு இன்னொரு திருஷ்டி ஒண்ணு இருக்கு, சாஸ்திர திருஷ்டின்னு ஒண்ணு இருக்கு. அந்த சாஸ்திர திருஷ்டியும் சொல்லி ஆகணும், லௌகிக திருஷ்டியும் சொன்னார். இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார், பிராரப்தத்தை பத்தி சாமான்யமா சொல்லிட்டே வந்தார். அதுக்கப்புறம் சாமானிய விசாரம் ஆன உடனே பிராரப்த பத்தியான விசேஷமான விசாரத்தை ஆரம்பிச்சார். 451வது ஸ்லோகத்துல ஞான உதயாத் புராரப்தம் கர்ம ஞானாத் நஷ்யதி அதத்வா ஸ்வபலம் லட்சியம் உத்திஷ்யோ உத்ருஷ்ட பாலவத் அப்படின்னார். ஞான உதயாத்து புறா, ஞானம் வருவதற்கு முன்னாடி அவர் நிறைய கர்மாக்கள்லாம் செய்திருக்கார். இதே உடம்புலதான் அவர் செய்தார். சாஸ்திரம் படி பாத்தீங்கன்னா அவருக்கு ஞானம் வந்ததுன்னா அவருடைய சஞ்சிதம் தான் போறதுன்னு தெரியாது, அவருக்கு ஆகாமி வரப்போறது இல்ல. ஆனா இந்த கர்மா செய்தது இருக்கு, இது என்ன பண்ணி ஆகணும், போய் அனுபவிச்சுதானே ஆகணும். அவரு இதுல இருந்து ஒண்ணு எஸ்கேப்பே கிடையாது. அதனால ஞான உதயா புறா ஆரம்பம் கர்ம, இந்த ஞானம் உதயமாகுவதற்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட அந்த கர்மாவானது பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காது. அதை நடுவுல வந்து நிறுத்தலாம் முடியாது. அது வந்து ஞானாத் நஷ்யதி, அது ஞானத்தினால அது நாசமாகாதுப்பா. ஆகாமி வேணா நாசமாகலாம், சஞ்சிதமான நாசமாகலாம். ஆனா இந்த பிராரப்தமானது நாசம் ஆகாது. இது வர ஆரம்பிச்சிருக்கு, இதை போய் திடீர்னு நீங்க நிறுத்த முடியாது, போர்ஸ்ஃபுல்லா எல்லாம் பண்ண முடியாது. அது வந்து அதத்வா ஸ்வபலம், அந்த பிராரப்த கர்மானது தன்னுடைய பலனை கொடுக்காமல் போகாது. எப்படி அப்படின்னாக்க, லட்சியம் உத்திஷ்ய, ஒரு லட்சியத்தை நோக்கி விடப்பட்ட ஒரு அம்பானது அது என்ன உத்திஷ்ய உத்ருஷ்ட பானவது, அது விட்டாச்சு அந்த லட்சியத்தை நோக்கி.
அது வெளியில வந்தாச்சு. இப்ப அதை தடுக்கணும்னாக்கா அது நடக்கவே நடக்காது. அதை அனுபவிச்சு அது அந்த லட்சியத்தை போய் அதை அடிக்காம விடவே விடாது அது. ஏன்னா அந்த பானம் மாதிரி இந்த பிராரப்த கர்மா அப்படின்னு விசேஷமா அதை சொன்னார். இத சொல்லிட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லி அதை புரிய வச்சார். ஒரு வேணான் இருக்கான், அவன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய அம்பை எடுத்து ஒரு புலின்னு நினைச்சுட்டு அவன் விட்டுட்டான் அந்த அம்பை. இப்ப என்ன ஆச்சுன்னாக்க திடீர்னு பார்த்தா அந்த புலி அப்படி நடந்து அந்த இடத்துல ஒரு பசு நின்று இருக்கு. இவன் என்னதான் ஒரு ஆங்கரா இருந்தாலும் பசுவை கொள்றதுன்றது நம்ம ஊர்ல ஏன்னா எல்லா தேவதைகளுக்கும் இருப்பிடமா இருக்கக்கூடிய ஒரு மாட்டை போய் யாராவது கொல்லணும்னு நினைப்பானோ, அதுலயும் இந்த வச்சுட்டு இருக்காங்க ரூல்ஸ், இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி இருக்க கோஹத்தின்ற ஒரு தோஷத்தை பத்தி அவளுக்கு நல்லா தெரியும், மனசால கூட நினைக்கிற. ஆனா அவனுடைய பிராரப்தம் என்ன ஆச்சுன்னாக்க இவன் விட்டதான இது அங்க இருக்கக்கூடிய புலிய நகர்த்தி அந்த பசுமாட்டு மேல போய் உழற மாதிரி ஆயிடுச்சு. அந்த பசு அநியாயமா போயிடுச்சு. இவனுக்கு கோஹத்தி தோஷமானது வந்துடுது. இவன் விரும்பவே இல்லை. அனிச்சா பிராரப்தம் பரைச்சா பிராரப்தம் அப்படின்லாம் சொல்றாரு. இவன் நினைக்கவே இல்லை இந்த பிராரப்தம் இப்படி ஒண்ணு வரும்னு சொல்லிட்டு. எப்படின்னாக்க நம்ம ராமாயணத்துல ராவணகுமார் சரித்திரம் எல்லாருக்கும் ரொம்ப தெரியும். அவன் என்ன பண்ணா, அப்பா அம்மாவுக்கு போய் பண்றதுக்காக தண்ணி எடுக்கிறதுக்காக போய் கரையில போய் நின்றுட்டு இருக்கான். இங்க இருந்து தசரதர் என்ன பண்ணாரு, பெரிய ஞானி, பெரிய சக்கரவர்த்தி, எல்லா தர்மமும் தெரிஞ்சவர். அவர் என்ன பண்ணாரு, அந்த செடிகளுக்கு நடுவுல ஒரு யானை தான் தண்ணி குடிக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பானத்தை விட்டுவிட்டாரு. அது கடைசியில என்ன ஆச்சுன்னா, அந்த சிரவணகுமார் அவ பிளைண்டான அப்பா அம்மாவுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பையனுக்கு போய் ஊத்துது. அதுக்கப்புறம் இவர் போய் நான் செய்தது தப்புன்னு சொன்னாரு. இப்படி அவ சாபம் கொடுத்தா உனக்கு புத்திர சோகம் இல்லாம நீ போமாட்டப்பா நீ அப்படின்னு இப்படி கதையெல்லாம் வாங்கணும். ஆக பிராரப்தம் எவ்வளவு பலவத்தா இருக்கு பாருங்க. இந்த பிராரப்தமானது கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை தடுக்க முடியாது. அதனால இவனுக்கு இன்டென்ஷனே இல்லைன்னா கூட அந்த வியாகரம் நினைச்சிட்டு தான் அவன் விட்டான், ஒரு தப்பும் இல்லை. அந்த வியாகரமானது போய் இப்ப எப்படி ஆச்சு, கோமதி வியாகர புத்தியா வினிர்முக்தா பானஹா, வியாகரன் என்ற எண்ணத்தினால விடப்பட்ட அந்த பானமானது பச்சாத். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா கோமதோ, இந்த கோ அப்படின்ற மத்தியில போய் கோமதியா ஆயிடுது. இந்த வியாகர புத்தியில தான் அவன் போட்டான். ஆனா அது பை டைம் இட் ரீச்சஸ் கோமதியில போய் ரீச் ஆயிடு. அவனுடைய புத்தி கோன்னு தெரிஞ்சுட்டு பட் ஹெல்ப்லெஸ், அவனால ஒண்ணுமே பண்ண கோபத்தோ நதி சினத்தியவ வேற அது நிக்குமா? அது இப்ப நான் நினைச்சதுனால கோமதி ஐயோ கோவாச்சே நான் கத்தினதுனால நிக்குமா? கையை விட்டு போயாச்சு. அதே மாதிரிதான் இந்த பிராரப்தமானது யாராலையும் ஒன்னும் தடுக்க முடியாது. அதை அனுபவிச்சுதான் தீர்க்கணும். நத்தி சினத்தியவ அது அந்த லட்சியத்துல போய் அதை அடிச்சு அதை சினத்தி அவனை கொல்லாம விடாது. சினத்தியவ லட்சியம் வேகேன நிர்பரம். அது மாத்திரம் இல்ல, வேகமா அது போயிட்டு இருக்கு. அது யாருடைய கண்ட்ரோல்? பிரம்மா பிறக்கும் போதே எல்லாருக்கும் மூச்சு காத்துன்னு எழுதி வச்சுட்டாரு. அதை ஒன்னும் மாத்தலாம் முடியாது. அதுக்கு ஏற்ற மாதிரிதான் எல்லாம் லட்சியம் வேகேன நிர்பரம் அப்படின்னு. நிர்பரம்னா நிச்சயம், நியதம் அப்படின்னு அர்த்தம். நியதமா அது பண்ணிட்டுதான், நியதம் கிணத்தி அப்படின்னு நிச்சயமா அது பண்ணிட்டுதான், நியதமா அது பண்ணிதான் ஆகும். வியாகர புத்தியாவி நிர்முக்தா பானஹா பச்சாத்து கோமதௌ நதிஷ்டதி கிணத்யேவ லட்சியம் வேகேன நிர்பரம். புலி என்ற எண்ணத்தினால விடப்பட்டதான அந்த அம்பானது பசுன்ற நினைப்பு வந்தாலும், பசு என்பதை அவன் கண்டுபிடிச்சவன ஐயோ அது பசுதான் என்று நினைத்தாலும் அது இப்ப நதிஷ்டதி அது இருக்காதுப்பா. லட்சியம் நிர்பரம் சினத்தி, அந்த லட்சியத்தை நிச்சயமாக வேகத்தோட வேகேன சினத்தி வேகமா போய் அது பிளக்கத்தான் செய்யும் அப்படின்னு சொன்னார். இப்படி லௌகிக திருஷ்டியா சொன்னாரு. இப்ப இன்னொரு திருஷ்டி பாக்குறாரு. இந்த கர்மான்னா என்ன? கர்த்தா, வேதாந்தமா யோசிக்க ஆரம்பிக்கணும். இப்போ கர்த்தா, கரணம், கர்மா இதெல்லாம் தானே பிராரப்த கர்மாவும் அப்படித்தானே வந்தது. இந்த கர்த்தா கரணம் கர்மால யாருக்கு? அஞ்ஞானியாக இருந்து யார் தன்னை கர்த்தா என்று நினைத்து கொண்டு செய்கின்றானோ அவனுக்கு தானே அந்த கர்மா ஒட்டும். அவனுடைய கிரியமானம் கர்மா. ஞானி அவருக்கு ஞானம் வந்த உடனே அவருக்கு அகம் அக்கர்த்தா அப்படின்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. அவருக்கு எங்க கர்த்தத்துவம் பாகம் வந்தது? அவருக்கு கர்மாலாம் எப்படி ஒட்டு? அந்த ஆத்ம ஞானத்துல எந்த கர்மாவும் ஒட்டாது அப்படின்னு ஒரு சந்தேகம் இப்ப நமக்கு வந்துட்டு இல்லையா? இந்த ஆங்கிள் பாக்கணும். இதுதான் சாஸ்திர திருஷ்டியா இந்த பிராரப்தத்தை பாக்கிறது. பாருங்க,
பிராரப்தம் பலவத்தரம் கலு கலுவிதாம் போகேன தஸ்ய க்ஷயः சம்யக் ஞான உதாசனேன விலயः ப்ராக் சஞ்சித ஆகாமினாம் பிரம்மாத்மைக்யமவேக்ஷ்ய தன்மயதயா ஏ சர்வதா சம்ஸ்திதாः தேஷாம் தத்ரிதயம் நஹி க்வசிதபி பிரம்மைவ தே நிர்குணம் அப்படின்னார். முதல் 2 லைன் இந்த ஆங்கிள் அந்த சிஷியனுடைய ஆங்கிள் பாக்குறாரு. கடைசி 2 லைன் தாத்பரியத்தை சொல்லக்கூடிய சாஸ்திர திருஷ்டியா சொல்லக்கூடிய லைன். ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகத்தை எழுதியிருக்காரு ஆச்சாரியா கன்னிமுனிய. முதல் 2 லைன்ல அந்த பிராரப்தம் இருக்குன்னு வச்சுட்டு பேசுறது. அதுக்கப்புறமா பிராரப்தமா யாருக்கு பிராரப்தம் அப்படின்னு கேட்க போறாரு. இப்போ இப்படி 2 ஆங்கிள் அதை பாக்குறாரு. எப்படின்னாக்க பிராரப்தம் பலவத்தரம். இந்த பிராரப்தமானது பலவத்து ரொம்ப ஸ்ட்ராங். அது மாத்திரம் இல்ல, பலவத்தரம் கம்பேரிட்டிவ் வேற கூடாது. இது மோர் ஸ்ட்ராங். மோர்னு சொன்னா கம்பேரிட்டிவ்னு சொன்னா எதை விட அப்படின்னு ஒரு கேள்வி வரும் நமக்கு. அப்படின்னா சஞ்சிதா ஆகாமியை விட இது பலவத்தரமா இருக்கு இந்த பிராரப்தமானது. கலுவிதாம் யாருக்கு கலு பிராரப்தம் பலவத்தரம் கலு. இது பலம் இல்லையோ, ரொம்ப பலவத்தரமாச்சு இந்த பிராரப்தமானது. யாருக்கு? விதாம் ஞானிக்கு, பிரம்மவித்துகளுக்கு. அவளுக்கும் என்ன பண்ணும்? போகேன தஸ்ய க்ஷயா. அவளும் அதை அனுபவிச்சுதான் அது க்ஷயமாகும். அது வரைக்கும் அந்த கர்மா ரொம்ப பலவத்தரமா இருக்கிறதுனால ஞானத்தினால அது பொக்க முடியல. அதை சஞ்சதா ஆகாமின்னா ரொம்ப வல்னரபிளா இருந்தது, ஞானத்தினால போயிடுது. இந்த பிராரப்தம் அப்படியெல்லாம் போக்கடிக்க முடியல. சரி, பாக்கி 2 என்ன ஆச்சுன்னா சம்யக் ஞான உபாசனேன. சம்யக் ஞானம் ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஞானம். சம்யக் அப்படின்னா நல்ல ஞானம். நல்ல ஞானம்னா உலகத்துல இருக்கிறது ஒரு ஞானம் தான். அது என்ன? ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம், தத்துவமசி ஞானம். சம்யக் ஞான உபாசனேன. உபாசன அக்னி. சம்யக் ஞான உபாசனே. சம்யக் ஞானம் என்ற அந்த அக்னியினால, ஞானாக்னியினால என்னாச்சு? விலய நயமாகிறது. விசேஷமா அது ஒண்ணு இல்லாம பிசில் அவுட் ஆயிடுச்சு. இது பிராக் சஞ்சித ஆகாமினாம். பிராக் முன்னாடி சேர்த்துக்கொண்ட அந்த சஞ்சித கர்மாவோ இவனுக்கு வரக்கூடியதா இருக்கக்கூடிய அந்த அந்த ஆகாமி கர்மாவோ ரெண்டுமே விலய ஆபவதி. ரெண்டுமே லயமாயிடுறது, அவனுக்கு இல்லாம போயிடுறது. ஆனா இந்த பிராரப்தம் மாத்திரம் என்ன ஆச்சு? போகேன நஷ்டம் போகுது. அது போகத்தினாலதான் அது போகும், வேற அனுபவிக்காம போக முடியாது அப்படின்னு சொன்னாரு. இது 2 சிஷ்யனுடைய ஆங்கிள். இப்போ குருவனுடைய ஆங்கிள் சொல்றாரு, நீ சொன்னது கூட ஆபேட்சிகமான ரியாலிட்டி தான்பா. ஜகத்துல வச்சுட்டு இப்படி அவர் கஷ்டப்படுறாரு, இப்படி பாத்துருக்கான். உண்மையிலேயே அவருடைய மனசுல நீங்க போய் பாத்தீங்கன்னா ரியாலிட்டி என்ன? பிரம்மாத்மைக்யமவேக்ஷ்ய தன்மயதயா ஏ சர்வதா சம்ஸ்திதாः தேஷாம் தத்ரிதயம் நஹி க்வசிதபி பிரம்மைவ தே நிர்குணம். நிர்குணமான அந்த பிரம்மத்தை, சாந்தம், சிவம், அத்வைதம், கேவலம், நிர்குணம், நிர்விகாரம் அப்படின்றதெல்லாம் அவருக்கு தெரியும். அநேக காலமா அவர் சிரவணம் பண்ணிருக்கார், அநேக காலமா மனனம் பண்ணிருக்கார், அநேக காலமா நிதித்தியாசனம் பண்ணிருக்காரு. முக்தி எல்லாம் பத்தி அவருக்கு தெரியும். நிர்விகல்ப சமாதியை பத்தி தெரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு நன்ன பிரம்மாவும் ஆத்மாவும், பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்று என்ற அறிவு அவருக்கு வந்துட்டு சத்து தோமசின்றத நன்னா புரிஞ்சுட்டு அகம் பிரம்மாஸ்மின்ற ஐக்கிய அனுசந்தானம் அவருக்கு இருக்கக்கூடிய அவருக்கு பிரம்மாத்மைக்கியம் அபேட்சிய அவரை பிரம்மாவும் இந்த ஜீவனும் ஒண்ணு என்று அறிந்த அவருக்கு தன்மயதையா அவர் எப்படி பண்ண அந்த பிரம்ம பாவத்திலேயே தான் அவர் இருந்து கொண்டிருக்கார். அவர் கீழே இறங்கவே இல்லை. அவரை தான் பிரம்மான்றதுதான் தெரிஞ்சிட்டு அந்த அகங்காரமானது முன்னாடி இருக்கும் போது அவருக்கு பசிதாகம் தான் வரும்போது இந்த உடம்போட கூட இருந்தது. இப்ப இந்த நாலேஜ் வந்தோடனே அந்த அகங்காரமும் கட்டாயிடுச்சு அவருக்கு. ஆனால் அவர் எதோடையுமே லிங்க ஆறுது கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய தன்மயத்தையா அது தன்மயமா ஆயிட்டார். தன்மயமா ஆயிட்டாருனாக்கா தத்துமயமா ஆயிட்டார். தத்துனாக்க என்ன? பிரம்மமயமா ஆயிட்டாரு. தத்து அந்த கொம்பு தன்மயமா ஆயிடுச்சு. கொம்பானது தன்மயமா ஆயிடுச்சுனால சர்வதா சம்சய அவர் எப்பொழுதும் அதுலயே இருப்பார். என்ன கொஞ்ச நேரம் ஞானம் வரும், அதுக்கப்புறம் நான் பிரம்மம் எல்லாம் நினைப்பாரு. அப்படிதான் நினைக்க மாட்டாரு. உங்களுடைய ஆங்கிள் அவரும் எல்லாரும் மாதிரி என்ன பண்ணலன்னாக்க இந்த உலகத்துல என்ன ஆகும்? எத்யது ஆச்சரதி சிரேஷ்டா ததேவ இதரோ ஜனாக பிரமாணம் கொடுத்தே. ஏன்னா அவ லோக்கல்ல இருக்கவாள்லாம்
இப்படி எல்லாம் உட்கார ஆரம்பிச்சா இவாளும் அப்படியெல்லாம் உட்கார ஆரம்பிச்சிருவா, நமக்கும் ஞானம் வந்துருக்குன்றதுனால அவ ஞானம் வந்தவா என்ன பண்ணுவா, எல்லார மாதிரியும் தான் இருப்பாங்க அவ. ஏன்னா அவ ரொம்ப நாள அனிஷ்டாச்சரணம்ன்றது அவளுக்கு வரவே வராது. ஏன்னா அந்த காலத்துல இருந்து ஒழுங்கா இருந்து சம்பிரதாயமா இருந்து சம்பிரதாயமா படிச்ச வாழ்க்கை ஞானம் வந்த உடனே அந்த வழியில வந்த வாழ்க்கை தான் இருக்குமே தவிர அவெல்லாம் மாறி ஏறி இதுவெல்லாம் பிஹேவ் பண்ண மாட்டான். நம்ம நைஷ்கர்மிய சித்தியில ஆச்சாரியார் கண்டிப்பா யதேஷ்டாச்சரணம்ன்றதே ஞானிக்கு வராது. அவன் எல்லாரும் எப்படி இருப்பாரோ அப்படிதான் இருப்பான் அவன். அதே மாதிரி ஏன் அப்படின்னாக்கா அவரை பார்த்துதான் எல்லாரும் அவாவா பண்ணுவான். அதனால அவாவா பண்றதுக்கு காரணம் நம்ம பெரியவாள்லாம் என்ன பண்ணுவா, எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருந்து கொண்டு இருக்கா. அப்படி தன்மையா சர்வதா சம்சிதா அப்படிதான் சர்வதா இருப்பார். அப்படிப்பட்டிருக்கிற அவளுக்கு தேசம் தத்து திருதயம். எது திருதயம்? பிராரப்தம், ஆகாமி, சங்கீதம் அப்படின்லாம் நம்ம 3 பிடிச்சிருக்கோமே, அதெல்லாம் அவளுக்கு இல்லப்பா. தத்ருதயம் நகி ஒஜிதபி இல்லவே இல்ல. நம்ம ஏதோ பேசுறதுக்காக நமக்கு டாபிக் வேணும்ன்றதுக்காக பேசிட்டு இருக்கோம் தவிர அவளுக்கு உண்மையிலேயே அந்த நிலையிலேயே இல்ல. அவ ஒஜிதபி நகி பிரம்மைவதே நிர்குணம். அவ எப்பொழுதுமே பிரம்மமாகவே தான் இருக்கும், நிர்குண பிரம்மமாகவே தான் இருக்கா. அவெல்லாம் பிரம்மவித்து பிரம்மைவ பவதி, பிரம்மத்தை அறிந்தவர்கள். விதாம் முன்னாடி சொன்னார அந்த பிராரப்தம் பலவத்தம் அந்த விதாம் வித்துக்களா இருக்கிறவர், பிரம்ம வித்தா இருக்கிறவர்கள் அவர்கள்லாம் பிரம்மைவ, அவர்கள் பிரம்மமாகவே தான். பிரம்மவித்து பிரம்மைவ பவதி. அவ ஞானவான்னு நினைக்கிறது கூட இல்ல, ஞானின்னு நினைச்சா கூட அவருக்கு அகங்காரம் வந்துருது. அவ ஞப்தி ஸ்வரூபமாகவே இருக்க, அறிவாகவே இருக்கிறார்கள் அவர்கள். அவ நிர்குணமான அறிவாகவே இருக்கின்ற அவர்களுக்கு இந்த கர்மா எல்லாம் எப்படி ஒட்டும்? இந்த 3மே அவளுக்கு வராது. சாஸ்திர திருஷ்டியா பாத்தீங்கன்னா வராதுதான்பா. இவ சொன்னா அந்த பிராரப்தம் மாத்திரம் இந்த 3ல கொஞ்சம் விசேஷமா இருக்க அப்படின்னா அதுக்கு பதில் கொடுத்தாரு. 3மே அவளுக்கு கிடையாது, நம்மளுடைய ஆங்கிள் தான் அது. அவளுக்கு இந்த 3மே கிடையாது. அவ எப்போதும் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ இதுலயும் பாத்தீங்கன்னா ஆச்சாரியால் அபரோக்ஷ அனுபூதி அப்படின்னு ஒரு கிரந்தத்துல தத்துவஞான உதயாத் ஊர்வம் பிராரப்தம் நைவ வித்யதே. பிராரப்தமாவது தத்துவஞானம் வந்துட்டானா ஒருத்தனுக்கு பிராரப்தமாவது சங்கீதமாவது இதெல்லாம் எங்க அப்படின்னு ஒரு ஆச்சாரியார் கேட்கிறாரு. இன்னொரு இடத்துல தேகஸ்தாவி பிரபஞ்சத்வாத் பிராரப்த அவஸ்திதி. இந்த அவனை பொறுத்த வரைக்கும் தேகமும் பிரபஞ்சம், பிரபஞ்சமே போயிடுது. அப்புறம் இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற தேகம் மாதிரி அவனுக்கு இருக்குமான்னு அதுவும் கிடையாது. இது அஜ்ஞானி ஜன போதார்த்தம் பிராரப்தம் வக்குமிஷ்யதே. சாஸ்திரம் எதுக்காக சொல்றதுன்னா அஜ்ஞானி ஜன போதார்த்தம். அவ இந்த நிலைமைக்கு வர வரைக்கும் அவளுக்கு இருக்கிற இந்த சந்தேகத்துக்கு ஏதாவது பதில் சொல்லி ஆகணும்ன்றதுக்காக சாஸ்திரம் என்ன பண்றது, பிராரப்தம் இருக்கு அப்படின்னு சொல்றது. இதை நீங்க சுவிட்ச மாத்தி பார்த்தாங்கன்னாக்கா இது புரியும். அவளுக்கு இல்ல, ஆனா பாக்குறவாளுக்கு இல்லைன்னாக்கா அந்த மைண்டுக்கு இந்த பதில் கொடுக்கலன்னாக்கா சரியாகாது. அதனால அக்னிஜன போதார்த்தம் பிராரப்தம் வக்தும் இஷ்யதி ஸ்ருதி. அதனால இந்த ஸ்ருதி ஆசைப்பட்டு இப்படி சொல்லியிருக்கு. எங்கெல்லாம் பிராரப்தத்தை ஸ்ருதி பேசுறதோ அதெல்லாம் வாஸ்தவிக்கம் கிடையாது. இன் ரியாலிட்டி பார்த்தா இதான் பிரம்மாத்மைக்கிய அவேக்கிய தன்மயதயா ஏ சர்வதா சம்ஸ்திதா தேஷாம் தத்ருதயம் நஹி கொச்சிதபி பிரம்மைவதே நிர்குணம். இதுதான் அங்க ரியாலிட்டி. பிரம்மாத்மைக்கம் பார்த்தீங்கன்னா தன்மயதவா, அதிலேயே அவர்கள் சாட்சாத்கரித்து அதிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிர்விகல்ப சமாஜ் விட ஏ சர்வதா சம்ஸ்திதா, அவர்கள் சர்வதா அந்த நிலையிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேசாம் சத்து திருத்தயம். அந்த 3 அவஸ்தை நீங்க சொன்னீங்களா, அதெல்லாம் இந்த ஆகாமி சஞ்சிதான்னு இதெல்லாம் ஒருபோதும் நகி நிச்சயமா வாழ்க்கை இல்லவே இல்ல. தே நிர்குணம் பிரம்மைவ, அவ நிர்குணம் பிரம்மமாவே இருக்க, எந்த குணமும் அவளுக்கு ஒட்டக்கூடாது அப்படின்னு. ஆமா, அவவே விடாது. ஏன்னா கனவுல கடிச்ச தேளானது காதால எழுந்து போன உடனே அந்த தேல்கடி கழுக்குமா அப்படின்னு கேட்டாரு. கனவுல கடிச்ச தேல்கடி கனவு காணும் போது இருந்தது, அவளுக்கு பிராரப்தம் இருந்தது. எப்போ அவ அஜானியா இருக்கும்போது. ஞான உதயம் வந்த உடனே அவளுக்கு இந்த சரீர தோற்றமே இல்ல. அப்ப எங்க வந்தது அப்படின்னா இருக்க மாதிரி நமக்கு தோன்றதுன்னா அதுக்குதான் இது பிராரப்தம் அப்படின்னு சொல்லமே தவிர வஸ்துதாக எப்படின்னாக்க அவ மூழ்கின்ற பிறகு கனவுல கடிச்சதான தேலனுடைய விஷமானது ஜாகிரத்துல இருக்கவனுக்கு ஒண்ணும் பண்ண போறது இல்ல. அதே மாதிரிதான் இது அப்படின்ற உபாதி தாதாத்ய விஹீன கேவல பிரம்மாத்மனைவாத்மனி திஷ்டதோ முனே பிராரப்த சத்பாவ கதானயுக்தா
சொப்னார்த்த சம்பந்த கதேன ஜாக்கிரதா. சொப்னத்தை எடுத்தாதான் இதுக்கு கரெக்டா வரும் அவருக்கு. அதனால உபாதி தாதாத்மிய விஹீனா இங்க இருந்து ஆரம்பிச்சு 454 இருந்து 463 வரைக்கும் இந்த சாஸ்திரிய திருஷ்டி எதை பத்தி பேசிட்டு இருக்க போறாரு. இந்த சாஸ்திரத்தினால பார்த்தாக்கா அவளுக்கு ஒண்ணும் கிடையாது. இது என்ன, அவளுக்கு இந்த உலகமும் ஒரு கனவு தான். எப்படி நம்ம கனவுல இருந்து வந்த நமக்கு அந்த கனவானது பொய்யாச்சோ, அதே மாதிரி இங்க ஞானம் வந்தவனுக்கு இந்த உலகம் பொய் தான் அவனுக்கு. அதனால அவனுக்கு நமக்கு கொடுக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இட் இஸ் நாட் அப்ளிகபிள். கனவுல இருந்தக்கூடிய ரூல்ஸ், அந்த ரோடு, அந்த பொய், அதெல்லாம் எனக்கு இப்படி அப்ளிகபிள் ஆகாம போச்சு. இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இந்த கணக்கு, இந்த வயசு, இந்த கர்மா, இந்த தர்மசாஸ்திரம், இதெல்லாம் அந்த ஞானிக்கு நாட் அப்ளிகபிள் அப்படின்றத சொல்லணும். அப்பதான் இது கர்மாவை நல்லா புரிஞ்சிக்க முடியும். உபாதி தாதாத்மிய விஹீன கேவல பிரம்மாத்மனா ஏவ ஆத்மனி திஷ்டதோ குணேஹ பிராரப்த சத்பாவ கதா ந யுக்தா. பிராரப்த சத்பாவ கதா ந யுக்தா. அதெல்லாம் லாஜிக்கலா வராது உங்களுக்கு. பிராரப்தம்னு ஒண்ணு இருக்கு, அது நெசிக்கிறது இல்லையா, சாரி, இந்த கதையெல்லாம் சரியா வராது ஃப்ரம் தி ஸ்டாண்ட் பாயிண்ட். நம்மளுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்டுக்கு நல்லா புரிஞ்சுது, நல்லா ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஏசார் கஷ்டப்படுறாரு, பிராரப்தம்னு சொன்ன ஒரு பதில் கிடைச்சது நமக்கு. ஆனா அவருடைய பிராரப்தத்துக்கு நமக்கு பதில் கிடைக்காது. என்ன பிராரப்த சத்பாவ கதான யுக்தா, அது யுக்தியா இருக்காது. ஸ்வப்னார்த்த சம்பந்த கதேன ஜாக்கிரதா. உபாதி தாதாத்மியம். உபாதி அப்படின்னா தேக சம்பந்தம், பாடி மைண்ட் இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸ், இதோட கூடின அந்த ஆத்மாவை. இப்ப நம்ம என்ன நினைச்சிருக்கா, இந்த பாடியோட சேர்ந்து இந்த மைண்டோட நான் சோ நான் ஹாப்பியா இருக்கேன், நான் உயரமா இருக்கேன் அப்படின்ற எண்ணத்துல பாக்குறதெல்லாம் உபாதியோட கூடினது. இதுல என்ன ஆச்சுன்னா அந்த ஆத்மா சேர்ந்ததுனால இதோட சேர்ந்து தாதாத்மியம் வந்துருது. அது தனியா இருக்கு. இதோட சேர்ந்த பால்ல தண்ணி ஊத்தின உடனே அந்த தண்ணி என்னதுமா பாலாவே ஆயிடுச்சு. தாதாத்மியம்னா அதுவாவே ஆயிடுச்சு. உப்பை தூக்கி நீங்க தண்ணியில போட்டீங்கன்னா அந்த உப்பு தண்ணியோட தண்ணியா ஆயிடுச்சு, வெளியில தெரியல. அந்த மாதிரி இந்த ஆத்மாவானது இதுக்குள்ள சேர்ந்துருக்கு இந்த உபாதியால. உபாதி தாதாத்மியத்தினால இப்ப என்ன ஆச்சுன்னா உபாதியோட சேர்ந்து அதே மாதிரியே கேவல பிரம்மாத்மனா, கேவல இந்த பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்னா ஆயிடுச்சு. அது ஆயிட்டு என்ன ஆச்சுன்னா ஆத்ம நிச்சயிலேயே அவர் இருந்திருக்காரு. அவருக்கு இந்த பாடி பைன்றது உபாதி, இது கூட சேர்ந்த ஆத்மாவன்னு இந்த உபாதி என்ன பண்ணாரு, அவர் பிரம்மமா கிடைச்சுட்டாரு. நம்ம எப்படி அந்த ஆத்மாவை இப்படி ரிவர்ஸ்ல கிடைச்சோம், நானுன்றத அவரை சேர்த்துட்டா. நம்ம அவர் என்ன பண்ணாரு, அந்த பிரம்மத்துல இதெல்லாம் இல்லவே இல்லைன்றத இதையும் இல்லாதபடி பண்ணிவிட்டாரு. அவரு பிரம்மாத்மனா ஏவ ஆத்மனி சிஷ்டதா, அதுலயே அவர் அந்த முனியானவர் அதுல உட்கார்ந்துட்டு இருக்காரு. சிஷ்டதி முனே. அப்படி உபாதியுடன் சேர்ந்து அதுவாகவே ஆறுதான்னாக்கா என்ன இருக்குன்னா, இந்த பாடி மைண்ட் இன்டெலக்டோட ஆகாம அந்த பிரம்மமாகவே அவர் மாத்திட்டார். அவரை தனி அப்படி இருந்து கொண்டு தனித்த பிரம்மமாகவே பிரம்மாத்மனாயே அவர் இந்த தேகாத்மாவா மாறாம பிரம்மாத்மாவாகவே இருந்து கொண்டு எப்படி இருக்காரு, சிஷ்டதா முனேக. அந்த முனிவரானவர் மனநசீலனாக இருக்கக்கூடிய நிர்விகல்ப சமாதியில இருக்கக்கூடிய அந்த முனிவரானவர் அவர் என்ன பிரம்மமாகவே இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு பிராரப்த சத்பாவ கதான யுக்தா. அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு இந்த பிராரப்தம் என்று இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த லாஜிக் எல்லாம் அது யுக்தியா தெரியாது உங்களுக்கு. அவருக்கு தான் இல்லையா, அந்த உடம்பே இல்ல, அகங்காரமே இல்ல. அகங்காரமும் உடம்பும் சேர்ந்தாதான் பிராரப்தமும் ஒர்க் அவுட் ஆகும். அவருக்கு அகங்காரமும் இல்ல, தேகத்தோட சேரமும் இல்ல, அவர் பாடி சமாதியில இருந்து இருக்காரு. அவருக்கு தெரியவே தெரியலையே. அவரு நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம இந்த கிடையாது. அந்த நிலைமை வரும்போது அவருக்கு இந்த பிராரப்தன்ற கதையும் அங்க சரியா வராது. பிராரப்த சத்பாவ கதா ந யுக்தா, அது பொருந்தவே பொருந்தாது. எப்படி அப்படின்னாரு, சொப்னார்த்த சம்பந்த கதா ஜாகிரதீவ. ஜாகிரத்துல இந்த சொப்னார்த்த சம்பந்தம் எப்படி வந்தது? வேந்த உடனே இவர் என்ன பண்ணாரு, கனவுல கண்டாரு, ஒரே ஏதோ ஒரு பிளாக் ஆயிடுச்சு. உடனே ஓடினாரு, டாக்டரை பார்த்தாரு. டாக்டரை பார்த்தோன்னே ஆஞ்சியோன்னாரு. ஆஞ்சியோன்னு ஃப்ரெண்ட் எல்லாம் கூப்பிட்டாரு. எல்லாம் வந்தோடனே டேட்டை பிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாம் டேட்டு எல்லாம் இந்த ராஜிக்காம எல்லாம் முடிச்சாச்சு. எல்லாம் பண்ணி பணமும் செலானும் கட்டிட்டாரு. எல்லாம் கட்டியாச்சு. கட்டிட்டு எழுந்து பார்த்தாருனாக்க கனவுன்னா இப்ப என்ன ஆச்சு, எத்தனை பிராரப்தம் இதெல்லாம் வந்தது பாருங்க அவருக்கு. இதெல்லாம் என்ன ஆச்சு, ஜாகிரத்துல வந்தவொடனே போயிடுது. இந்த அவருக்கு
அதே மாதிரி கதை தான் இது. அவருக்கு ஞானம் வந்த உடனே இந்த உடம்பு இந்த அகங்காரம் எதுவுமே இல்ல. அதனால அவருக்கு சஞ்சிதமோ பிராரத்தம் கர்மாவே இல்ல, எதுவுமே இல்ல. இந்த கதையெல்லாம் எப்படி இருந்தாக்க சொப்னார்த்த சம்பந்த கதை, இந்த சொப்னத்துல பார்த்த கதை தான் இது. அது ஜாக்கிரதைய விழித்து கொண்டவனுக்கு எப்படி பொருந்தாம சிரிப்பு வருதோ அதே கதை தான் அவருக்கும். அதனால பிராரப்தமானது சாஸ்திர திருஷ்டியா ஞானிக்கு கிடையாது அப்படின்னாரு. சொப்னார்த்தான்னு சொல்லி முடிச்சாரு இல்லையா, அதனுடைய விஸ்தாரம் அடுத்ததுல பண்ணுவார். அதுதான் இந்த ஆச்சாரியாளுடைய ஸ்டைல். இப்ப அந்த சொப்னத்தை விஸ்தாரம் படுத்துறாரு. அந்த ட்ரீம் ஆனது எப்படி இருக்கு? நஹி பிரபுத்தா பிரதிபாசதே. பாருங்க, அந்த எக்ஸாம்பிள் சொன்னது அப்படியே வச்சுக்கலாம். நகி பிரபுத்தா மூழ்கின்றவன், அவனுக்கு இந்த பிரதிபாச தேக தோணிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தேகத்துல தேகோபயாகினி பிரபஞ்சே அப்படின்னாரு. வீசி கொண்டவன் அந்த கனவில் தோன்றின அவனுக்கு அந்த உடலோட சம்பந்தப்பட்ட உடலா நான் என்ற எண்ணம் அவனுக்கு வருமா? தூக்கி எழுதுங்க இல்லையா? அங்க பாருங்க, தேக உபயோகினி அபிஷ பிரபஞ்ச, அங்கேயும் பிரபஞ்சம் எல்லாம் இருந்தது. அவனுக்கு ஹாஸ்பிட்டல் இருந்தது, அங்கேயும் பணம் கட்டினா, கலான் ஃபில்அப் பண்ணா, ரேட்டு பிக்ஸ் பண்ணா, டாக்டர் கிட்ட போனா எல்லாம் இருந்தது. உபயோகியா இருந்ததுதான் பிரபஞ்சமானது அங்க. அப்படி இருந்தா கூட இப்ப தூங்கி எழுந்த உடனே நான் அதுக்காக கவலைப்படுவானா? தன்னுடைய ஆட்டை பத்தி கவலைப்படுவானா? பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு திருப்பி போவானா யாராவது? அதே மாதிரிதான் கரோத்தி ந கரோத்தி, அந்த நேரம் முன்னாடியில இருந்து இங்க இருக்கணும். ஏன் அப்படி செய்யறது இல்ல அவன் அப்படின்னா, அவனுக்கு அகந்தாம்ன்றது இல்ல, நான் தான் அதுன்ற எண்ணமே இல்லையே. ஏன்னா இப்பதான் மூச்சில் இருக்கும்போது நான் வேற ஆயிடுச்சு. அங்க அந்த ட்ரீமருக்கு அவன் அவன் நினைச்சுட்டு இருந்ததுனால அவன் அழுதான், ஓடினா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டான். இப்ப இவனுக்கு என்ன ஆச்சு? இதே ஆளுதான் அவரு, இவருக்கு அந்த அகந்தா இல்ல, நான்ற எண்ணம் இல்லையே. அந்த நான்ற எண்ணம் இருந்ததுன்னா அவரோட இவருக்கு அது நான் இல்ல, ட்ரெயின்ல ஏதோ பார்த்து ஒரு உருவா கட்டி ஒருத்தன் அப்படின்றதா இவருக்கு தோணுது. அதனால என்ன மமதா. அங்க பாருங்க, அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்தா அவருக்கு டேட் பிக்ஸ் பண்ணும் போது, இங்க யாரு இருக்காங்க? அந்த ஆளுங்க யாருமே இல்ல, அவாவா எல்லாம் தூங்கிட்டு இருக்கா. அதுல இவர் பார்த்ததுதான் இந்த மமதா புத்தி இல்ல. சரி, இதுன்னு அவர் பார்த்தாரு. செலானு, அந்த ஆஸ்பத்திரி, அந்த ரிசப்ஷனிஸ்ட் எல்லாம் அவர் கனவுல கண்டார். இதெல்லாம் இப்ப என்ன ஆச்சுன்னு எல்லாம் அவருக்கு உண்மை. ட்ரீமருடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்ல எல்லாம் கரெக்டா இருக்குது. அவர் பட்ட கஷ்டம் நமக்கு தெரியுது, அவர் ஃப்ரெண்ட்ஸ் கட்டது, ஆஞ்சியோ எடுத்தது, அவர் பிளாக் ஆனது, எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா இப்ப எல்லாமே இவனுக்கு சிரிப்பா இருக்கு. அதெல்லாம் இல்லைன்னு அப்ப உண்மையா இருந்தது, இப்ப சிரிப்பா இருக்கு. அதே மாதிரிதான் ஞானிக்கு இப்ப நம்ம பண்றதெல்லாம் அவருக்கு சிரிப்பா இருக்க போறது ஞானம் வந்த உடனே. அதனால இந்த பிராரப்தம், ஆகாமி, சஞ்சிதா எல்லாம் நம்மளுடைய இப்ப இருக்கிற உலகத்தை பேஸ் பண்ணி, நம்ம படிக்கிற லௌகிகத்தை பேஸ் பண்ணி நம்ம பார்த்து புரிஞ்சுக்கோ. சாஸ்திரத்தினுடைய ஏகதேசத்தை வைத்துக் கொண்டு பிராரப்தத்தை சொல்றோம். உண்மையான சாஸ்திரத்தை அதுலயும் நீங்க நம்ப ஆரம்பிச்சா பிராரப்தம் இல்லைன்னு தான் சாஸ்திரமும் சொல்றது. இது எப்படி உங்களுக்கு திருஷ்டாந்தத்தை புரிய வைக்கிறதுனா, எப்படி கனவுல கண்டதானது எப்படி ஜாகிரதை வந்த உடனே பொய்யா போச்சோ, அதே மாதிரி ஞானம் வந்தவனுக்கு இந்த உலகமும் இப்படித்தான் ஆக போகுது. அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு. கிந்து ஸ்வயம் திட்டதி ஜாகிரதையன, அவர் என்ன பண்ணிருக்காரு? தானே சுயமா வீழ்ச்ச உடனே தனக்கு தானாவே இருக்காரு தவிர அவரெல்லாம் யாருமே இல்ல, வந்தவா இல்லாம அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அதே மாதிரியே இதே எக்ஸாம்பிள் மாதிரியே இங்க உலகத்துல இருக்கக்கூடிய அந்த ஞானியானவர் ஞானம் வந்த உடனே இங்க இருக்கிறவனுடைய சகாயமோ இவா சொல்லிதான் அவர் பிராரப்தம் புரிஞ்சுக்கணுமோ இவாளுக்கு சொல்லணும்ன்ற அவசியம் எல்லாம் அவருக்கு இல்ல. அவர் பாட்டுக்கு சுயம் ஆத்மாவே தன்மயதையா அவர் அப்படியே இருந்து இருக்கிறார். அதனால அவளுக்கு பிராரப்தன்ற கதை பொருந்தாது அப்படின்றதுக்கு சொப்னம் மாதிரி அவளுக்குன்னு சொன்னார். எப்படி சொப்னம் மாதிரி சொன்ன? சொப்னம்ன்றதுக்கு ஜாகிரத்துல வந்தோடனே சொப்னம் பொய்ன்னு தெரியுது, பிரதிபாசம்ன்றது தெரியுது, பிரதிபாசம்னு தெரியுது. அதே மாதிரி ஞானம் வந்தோடனே இந்த ஜாகிரத்தும் பிரதிபாசமாக தான் போற வருது அப்படின்னு. அதுதான் இவங்க சாஸ்திரத்தை சொல்லும் போது நம்ம என்ன சொன்ன, ஜாகிரத் வந்த உடனே பிரதிபாசிக்க சத்தையா இருக்கக்கூடிய அந்த கிரீம் எல்லாம் பொய்யாயிடுது. ஆனா வியாபகாரிகத்துல இதெல்லாம் இருந்துட்டே இருக்கு. பாரமார்த்திக சத்தையா அந்த ஜீவனம் பிரம்மமும் ஒண்ணு, இந்த வியாபகாரிக தசையும் நாசமாயிட போறது. ஆனா இருக்கிறது ஒரே தசை தான், பாரமார்த்திக தசை ஒண்ணுதான் இருக்கு. நம்ம அந்த புரியறதுக்காக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அவர் கௌடபாதர் என்ன சொல்றாரு? ரெண்டுதான் இருக்கிறது உலகத்திலேயே சட்டம். ஒண்ணு இருக்கு பாக்குறவன், ஒண்ணு விஷயம் பார்க்காது. இது ரெண்டுதான் இருக்கு. இதுல எல்லாமே கனவு. இந்த கனவுல இன்னொரு கனவை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியமே இல்ல. இதுவே கனவு தான். நான் பார்த்துட்டு இருக்கும் போதே கனவு எடுத்தாரு அவரு. ஏன் அப்படின்னா, ஆதவ் அந்தேச என்னாச்சி, இதுக்கு அனாதின்றீங்க இந்த பிரபஞ்சம், அனந்தோன்றீங்க. ஆதவ் அந்தேச எது நாஸ்தி,
வர்த்தமானேதி சத்ததா. இந்த காலத்திலயும் அது அப்படித்தானே இருக்கணும். எங்கேருந்து வந்தது? இருக்க மாத்திரம் ஒரு சத்தம் ஒண்ணு வரதுக்கான சான்ஸ் இல்லையா? ஆதவும் எது இல்லையோ, அந்த எது இல்லையோ, நடுவுலயும் அது இல்ல. அதனால இந்த உலகம் எப்படி இருக்கு? நீங்களே சொல்லிட்டீங்க அனாதின்னு. நீங்க எவ்வளவு நாளா இருக்கீங்கன்னா அனாதியா வந்துட்டு இருக்கான்றீங்க. எவ்வளவு நாள் எப்ப போகும் தெரியாது, அனந்தாண்டா. இந்த உலகம் எவ்வளவு நாள் இருக்கோ அனந்தமா இருக்கு. எது அனாதியோ எது அனந்தமோ அது எப்படி நடுவுல மக்களும் இருக்குமான்னு இது பாக்குற காலத்திலேயே இது போய் தானே. அதனால இருக்கிறது ஒண்ணு, நானு என்ன தவிர வேற இல்ல அப்படின்றது ரெண்டு. ஆனா நம்ம புரியறதுக்காக எப்படி சொல்றதுன்னாக்க இப்ப அதுல கனவுன்னு ஒண்ணு இருக்கிறதுனால நமக்கு புரிய வைக்கிறதுக்காக பகவான் கொடுத்திருக்காரு. அதனால இதை வச்சுட்டு நம்ம வியாபாரிக சத்தக்குள்ள நுழைவோம். வியாபாரிகள சத்தம் வந்த உடனே இந்த வேதாந்தத்தை வச்சுட்டு ஆத்ம ஞானத்துக்குள்ள நுழையணும் அப்படின்ற கருணையினால நம்ம என்ன பண்ணுங்க, பெரியவாள் இப்படி சொல்லி கொடுத்தாங்க. பிராதிபாசிக சத்தன்னு ஒண்ணு இருக்கு, வியாபாரிக சத்தன்னு ஒண்ணு இருக்கு, பாரமார்த்திக சத்தன்னு இருக்கு. நம்மளுடைய எய்மானது பாரமார்த்திக சத்தைக்கு தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்திருக்கு அப்படின்னு சொல்றோம். இது அவர் பாரமார்த்திக சத்தையில அவர் முடிச்சுட்டே எப்போதும் இருக்கிறவருக்கு இதெல்லாம் இருக்கா? இதெல்லாம் போய் தான். இந்த ஜாகிரத்துல வியாபாரிக சத்தியம் அவருக்கு போய் தான். எப்படி ஜாகிரத்துல இருக்கிறவனுக்கு வியாபாரத்துல இருக்கிறவனுக்கு பிராதிபாசிக சத்தையானது பொய்யோ, அதே மாதிரி பாரமார்த்திகமா இருக்கக்கூடிய அவருக்கு இதுவும் பொய். அவர் அதுல மூச்சில் இருக்காரு. நம்ம வியாபாரத்துல மூச்சில் இருக்கோம். வியாபாரத்துல மூச்சில் இருக்கும் போது ட்ரீம் பொய்யா போச்சு. பாரமார்த்திகத்துல மூச்சில் இருக்கும் போது இந்த வியாபாரிக சத்தியம் பொய்யா போச்சு அப்படின்னு சொல்றாரு. பிரபுத்தா பிரதிபாச தேகே, விழித்து கொண்டவர்கள் இந்த கனவில் தோன்றிய உடல்ல தேக உபயோகினி அப்படி அந்த உடலோட சம்பந்தப்பட்ட உலகத்துல எதுலையுமே அவன் கவலைப்படல. ஏன்னா அங்கேயும் தானே எல்லாம் பார்த்தா, ஹாஸ்பிட்டல் எல்லாமே நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்தா. ஏன் அதுல அகந்தான் நான் என்ற எண்ணமோ, மமதாம் எனதுன்ற எண்ணமோ, ஒரு பொருள் என்ற எண்ணமோ அவனுக்கு அதோட இப்ப சம்பந்தம் இல்லாம போச்சு. அப்ப அவனுக்கு சம்பந்தமா இருந்தது எல்லாம் கூடதான். ஒன்று போனா 2 பேர் தூக்கிட்டு கூட போனாங்க, உடனே கையை பிடிச்சின்னு போனாங்க. இப்ப எங்க அவங்க எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. அப்போ மமதா புத்தி அகந்தா புத்தி எல்லாம் மாயா இருந்தது. அப்போ இப்ப இல்ல. அதே மாதிரி இப்ப நம்மள தாக்கின்னு போறதுக்கு கொண்டாட்டி குடும்பம் எல்லாம் தேவைப்படுறது, எல்லாம் சப்போர்ட்டுக்கு. ஏன்னா என்னுடைய பயத்தினால சப்போர்ட் வேணும்னு நினைச்சோம். உண்மையிலேயே அது ஞானம் வந்துருச்சுன்னா இந்த சப்போர்ட்டும் தேவையில்லை, இதுக்கு எனக்கும் என்ன சப்போர்ட்னு திரிக்க போறோம் ஞானம் வரும்போது அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. சமஸ்தனேச்சா ந சங்கிரஹஸ்த தஜ்ஜகதோபி திருஷ்டா தத்ரானுவృత్తిகி யதி சேந்திரிஷார்த்தே ந நித்ரயா முக்தா இதீஷ்யதே திரிவம். தஜ்ஜ அப்படிப்பட்ட அவனுக்கு இந்த சொப்பனத்துல அவர் பிக்ஸ் பண்ண டேட்டு சொன்னக்கூடிய ஆபரேஷன் இதெல்லாம் பொய். கனவில் கண்ட பொய்கள்லாம் பொய்ன்னு அவனுக்கு நன்னா தெரிஞ்சிட்டு ஜாகிரத்துல வந்தவனுக்கு சத்திய நித்யார்த்தா சமஸ்தனைச்சா இந்த கனவுல கொண்ட பொய் பொருளை போய் சேர்த்து வைக்கணும்ன்ற ஆசை யாருக்காவது இருக்குமா? அதெல்லாம் கிடையாது. நீங்க கனவுல உங்களுக்கு பைபாஸ் வந்ததுன்னா நீங்க பண்ணிதான் ஆகணும்னு போய் யாராவது ஆசையை விரும்புவானோ? அத மாதிரி அந்த ஞானிக்கு இந்த உலகம் பொய்ன்னு தெரிஞ்சுட்டா இந்த உலகத்தோட அவன் சேர்றதுக்கு விரும்புவானா என்ன? அவனுக்கு வரவே வராது. அவனுக்கு ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. சத்திய நித்யார்த்த சமர்த்தன இச்சா தத் ஜகரஹா சங்கரஹா ந திருஷ்டா. நம்ம காணப்படவில்லையப்பா அவன் ஆசைப்படுவான். அதெல்லாம் கிடையாது சார், வந்துட்டு எப்படியோ. அதனால நான் எதுக்கு ஒரு தடவை டாக்டர் கிட்ட போவேன்னு யாராவது போவேணும் அப்பா இல்லையேன்னு சந்தோஷப்படுவானா? அதே மாதிரிதான் ஞானி. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய தொந்தரவுலாம் எல்லாம் எனக்கு ஞானம் வந்துருக்குன்னா திருப்பி இந்த உலகத்தோட சம்பந்தப்படணும் நினைக்க கூட மாட்டான் அவன். அதனால அவனுக்கு பிராரப்தம் சரியா வராது அப்படின்ற அர்த்தத்துலதான் தத்திர மிருஷார்த்தே அனுபுத்தி எதிக்கே. அப்படி அந்த பொய்யான அந்த கனவுலையும் அந்த அர்த்தத்திலையும் அவனுக்கு அனுபூதி, அவன் அது கூட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குமே. ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இன்னும் தூங்கலைய, தூக்கத்தை விட்டு எழுதுக்கலன்ற அர்த்தம். அவன் எப்ப எழுதுட்டானோ அப்ப இருக்காது. அதே மாதிரி எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு கூட எனக்கும் வரலன்னா இதுவும் நான் தூங்கிட்டே இருக்கேன் அர்த்தம். நான் இன்னும் முயற்சிக்கிற வரைக்கும் இது இருக்குதான் இருக்கும். முயற்சிக்கிற வரைக்கும் நான் எனக்கு சந்தேகம் இருந்ததுனால உனக்கு பதில் சொன்னேன். இந்த மாதிரி பிராரப்தம் ஒண்ணு இருக்குப்பா, அது ரொம்ப பலவத்தரமா இருக்குப்பா, அது சங்கீதம் தான் இருக்குன்னு. ஆனா எழுந்துட்டோம்னாக்கா இந்த கேள்விக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போயிடும். ஞப்தி ஸ்வரூபமாக ஆன பிறகு அந்த கரணம் காரியம் கர்த்தா இதெல்லாம் இந்த மூணுமே இல்லாத ஒரு நிலையில இருக்குப்பா, அதுதான் ஞானமான நிலை. அதுல ஞப்தி ஸ்வரூபமாக இருக்கும் பொழுது இந்த கேள்விக்கே இடமில்லை. சத்திய வித்தியாச அவனுக்கு அந்த கனவுல கண்ட மெய்ப்பொருளை சேர்த்து வைக்கின்ற ஆசை எப்படி தூங்கி எழுந்தவனுக்கு இல்லையோ, சங்கிரஹா ஏற்றுக்கொள்ளுதலும் ந திருஷ்டா காணப்படவில்லையோ, சங்கிரஹா தத் ஜகதாபி ந திருஷ்டா அந்த ஞாபகத்துக்கு இப்படி போட்டுக்க ந திருஷ்டா அவனுக்கு காணப்படவில்லை. அதே மாதிரி மிருஷார்த்தே அனுவృత్తిகி எதி சேத்
தத்திர அனுவருத்தி எலிக்கே அந்த கனவுல கண்ட அவனோட இன்னும் கூட அவனுக்கு சம்பந்தம் இருக்குமே. ஆனால் என்ன அர்த்தம்? நிதிரையா முக்தா, அவன் இன்னும் நிதிரையில இருந்து வெளியில வரல அப்படின்ற அர்த்தம். இது இஷ்யத்தே துருவம். இது நிச்சயமா நீங்க புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அதே லாஜிக் தான் இங்க. இது புரிஞ்சுக்க முடியுதுன்னா இல்ல இல்ல நான் ஆஸ்பத்திரிக்கு தான் போவேன், அது கனவுல ஒரு தடவை கண்டாச்சுன்னு யாராவது சொன்னா சரி அப்ப இதையும் ஒத்துக்குங்க நீங்க தத்வத் பரே பிரம்மணி வர்த்தமானஹ சதாத்மனா திஷ்டதி நான்யதீக்ஷதே ஸ்மிருதிர்யதா ஸ்வப்ன விலோகிதார்த்தே ததாவித பிராசன மோசனாதௌ. தத்வத் அதே மாதிரியே இந்த ஞானி ஆனவர் எங்க இருக்கார்? பரே பிரம்மணி வர்த்தமானா, அவர் எப்பொழுதும் அந்த பரபிரம்மத்திலேயே நிலைத்த மனமாறு அப்படி நன்னா உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு ஒன்னும் அபக்ட் இல்ல. அவர் சதாத்மனா திஷ்டதி, அவர் ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுன்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அவருக்கு அந்நிய தீட்சத, அவர் எதையும் பார்க்கணும்னு ஆசைப்படவே இல்லை. அவருக்கு அவ்வாறு நிர்விகல்பக சமாதியில ஆனந்தமா உட்கார்ந்து இருக்காரு. அவருக்கு எதுவுமே தேவையில்லைன்னு. அவருக்கு போய் சொப்ன விலோகித கனவுல கண்ட பொருளை எப்படி ஞாபகம் இருக்குமோ அப்படிதான் இந்த ஞானிக்கும். ஓஹோ, இந்த கனவுல நம்ம எப்படி பார்த்ததெல்லாம் இப்ப போய் நான் எல்லார் கையிலையும் ஷேர் பண்ணிக்கிறானோ என்னுடைய ஜோக்க இந்த மாதிரி எல்லாம் இருந்தது, நான் கனவு கண்டேன் சார், எனக்கு டைமே பிக்ஸ் பண்ணிட்டாங்க, அப்புறம் பாக்குறேன் எப்படி எல்லாம் பாருங்க தமாஷின்னு எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா சிரிச்சோமோ அதே மாதிரிதான் அவருடைய ஜாகிரத கதைய அவர் நினைச்சு சிரித்து கொண்டிருக்கிறார். அவர் நம்ம இப்படி இருந்தோமே, நம்ம கல்யாணம் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணாம லெக்சர்லாம் வர கொடுத்தாம இப்படி எல்லாம் நினைச்சு அவர் சிரிக்க போறாரு. இது இல்லாத ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்னு. சொப்ன விலோகித அர்த்தே யதா ஸ்ருதிகி, எப்படி ஞாபகமானது அங்க இருக்கோ ததாவிதா இந்த ஞானிக்கும், இந்த விதகானாக இந்த ஞானிக்கும் பிராசன மோசன ஆகாரம் உட்கொள்ளுதல் மோசனம் இதெல்லாம் அவருக்கும் இருக்கு. அதெல்லாம் ஏதோ இந்த சரீரத்துக்கு வராத மாதிரி இருக்குன்னு நினைச்சிட்டு அவர் பண்ணிட்டு இருக்காரு. தவிர எதுலயும் அவர் இந்த சரீரம் கேட்கறதுன்றதுக்காக அவர் சாப்பிடுறாரு, இந்த சரீரம் போக வேண்டி இருக்குன்றதுக்காக மோசனம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருந்து கொண்டிருக்கார் தவிர யாரோடையும் இதோடையும் அவர் சம்பந்தப்படுத்துவதில்லை. அதனால அவருக்கு இந்த லாஜிக் எல்லாம் பொருந்துவதில்லை. இந்த பிராரப்தம் சங்கீதம் ஆகாமின்ற லாஜிக் எல்லாம் அவருக்கு பொருத்தவில்லை அப்படின்னு சாஸ்திர திருஷ்டியாவும் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. இந்த பிராரப்தன்றதுக்கும் கனெக்ஷன் எங்க இருக்கு அப்படின்னாக்க கர்மாவில்தான் இருக்கு. அவனுக்குதான் கர்மாவே கிடையாது, கர்த்தாவே இல்லன்னு. அப்போ எதனால இந்த பிராரப்தம் வந்தது அவனுக்கு அப்படின்னாக்க கர்மனா நிர்மித்தோ தேகா. இந்த கர்மாவும் பிரம்மமும் ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்தே போகாது. இது வேற அது வேற. இது ரெண்டு எப்படி, இது இருந்தா அது வராது, அது இருந்தா இது வராது. பின்ன எப்படி சார்னாக்கா அதான் அந்த அஜ்ஞானம்ன்ற மிக்சர். அந்த மிக்சர் இருந்துச்சுனாக்க ஆத்மா தனியா இருக்கு, இந்த சரீரம் புத்தி மனசு இதெல்லாம் அனாத்மா. இந்த ஆத்மாவும் அனாத்மாவும் ஒன்னா சேர்ந்தது ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் வந்துடும். இந்த மிக்சர் தான் காரணம். இந்த மிக்சர் ஆனது என்ன பண்றது அப்படின்னா கர்மனா நிர்மித்தோ தேகா. இந்த ஆத்மா இந்த உடலானது கர்மாவனால வந்தது, நிர்மாணம் பண்ணப்பட்டது இந்த உடல். ஏன் இந்த அம்மாவுக்கு இந்த அப்பாவுக்கு இந்த நாள்ல நான் பிறக்கணும்னு என்னுடைய பிரீவியஸ் கர்மா தீர்மானம் பண்ணிடுது. கர்மனா நிர்மிதா அயம் தேகா. பிராரப்தம் சத்திய கல்பிதான். இந்த தேகத்துக்கு நீங்க பிராரப்தத்தை எல்லாம் கல்பிக்கலாம் நீங்க, ஏன்னா வேற வழி கிடையாது இல்லையா? உங்களுக்கு இந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாம் இந்த தேகத்துக்கு கொடுக்கலாம், எனக்கு கொடுக்க ஆத்மாவுக்கு நீங்க எப்படி கொடுக்கலாம்? இந்த தேகமானது உருவாது அப்படின்னா என்ன, நான் பிறக்கல, இந்த தேகம் தான் பிறந்தது, நான் தான் எங்க இருக்கேன் இதுலயும் இருக்கேன் அப்படின்ற அர்த்தத்தையும் புரிய வைக்கணும்ன்றதுக்காக சொல்றாரு. ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறந்து தேகமா இருந்து இந்த கர்மாவனால நிர்மாணம் பண்ணப்பட்டதுதான் இந்த தேகம். இதுக்கு என்ன, இதுக்கு பிராரப்தம் எல்லாம் வருது. நீங்க எல்லாம் பண்ணுங்க, ராகு கேது தசை, ராகு தசை, ஜாதகம் எல்லாம் யாருக்கு? இந்த பாடிக்கு. ஜாதகம் வந்துருச்சுனாக்கா டேட் ஆஃப் பர்த் வந்துருது. ஜாதகம் வந்துருச்சுனால் என்ன பண்ணா அதுக்கு என்னென்ன தசையோ அந்த வேலையெல்லாம் நீங்க செய்துதான் ஆகணும். இதெல்லாம் கரெக்ட் தான். ராகு படுத்துறது சார் இவனை, கேது படுத்துறது தான் சார் இவனை, இதெல்லாம் சொல்றதெல்லாம் இதெல்லாம் நியாயம். இதெல்லாம் நீங்க கற்பிக்கலாம், சத்திய கல்பியதான். நீங்க இந்த தேகத்துல என்ன வேணாலும் கல்பிச்சுக்கீங்க. ஆனா ஞானிக்கு மாத்திரம் இந்த பிராரப்தத்தை கல்பனை பண்ணாதீங்கன்ற அர்த்தத்துல சொல்றாரு. இந்த தேகத்தோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய இவனுக்கு எல்லாமே அக்ரிடு, நீங்க கல்பிக்கலாம். ராகு இருக்காரு, கேது இருக்காரு, அவருக்கு எல்லாம் இருக்கு. ஆனா இவர் எப்படி இல்லைன்னா அநாதேகே ஆத்மனா, அனாதியான இந்த ஆத்மா
அப்படின்னா ஆதியே கிடையாது இந்த ஆத்மாவுக்கு. அவர் எப்ப பிறந்தாரு எப்போன்னு இந்த ஆத்மா அவர் எப்போது இல்லாத இடமே கிடையாது. அவர் இல்லாத காலம் கிடையாது, இல்லாத நேரம் கிடையாது, இல்லாத வஸ்து கிடையாது, எப்பொழுதும் இருக்காரு, எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய அவருக்கு ஆதி யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட அனாதியான இந்த ஆத்மாவுக்கு இந்த பிராரப்தம் சொல்லி அந்த தேகத்தோட சேர்த்து கல்பிக்கிறதே தப்பு. இதுக்கு கல்பனையே ஒத்து வராது இந்த ஆத்மாவுக்கு. அனாதேகே நானாதேகே பற்றி அனாதேகே ஆத்மனா யுக்தம், இது பொருத்தவே பொருள். இந்த பிராரப்தம்ன்றது அந்த ஆத்மாவுக்கெல்லாம் பொருந்தவே பொருந்த. ஆத்மாவுக்கு போய் ஜாதகம் பொருந்துமான்னு அவருக்கு போய் ராகு கேதெல்லாம் நாள் என்ன செய்யும் கோல் என்ன செய்யும், அவர் ஆத்மாவா உட்கார்ந்து இருக்கவருக்கு போய் நாளாவது கோலாவது அதெல்லாம் பாடின்னு யார் நினைக்கிறானோ அவனுக்குதான் இது செய்யும். நைவ ஆத்மா கர்ம நிமித்தா, அதனால அவருடைய ஆத்மாவானது கர்மத்தினால செய்யப்படவில்லை. இந்த பாடியானது கர்மாவனால வந்தது. அந்த ஆத்மா எங்க இருக்குது? நான் அந்த ஆத்மாவை இந்த பாடியோட சேர்த்ததுனால எனக்கு இந்த ராகு ப்ராப்ளம், கேது ப்ராப்ளம், சூரியன் ப்ராப்ளம், சனி ப்ராப்ளம் தான் வந்தது. ஆனா அவருக்கு உண்மையிலேயே அஜமா இருக்காரு, அவருக்கு பிறவியே கிடையாது, அவர் அனாதியா இருக்காரு, அவர் நிஷ்கலமா இருக்காரு, எதோடையும் ஒட்டுவதில்லை கிடையாது, நிரஞ்சனமா இருக்கார். அவர் எதோடையும் ஒட்டுவதில்லை, அவர் நிர்லேபமாக அவர்கிட்ட எதுவும் ஒட்டுவதும் இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நிசங்கமாக இருக்கக்கூடிய நிர்குணமாக இருக்கக்கூடிய நிர்விகாரமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மா எதோடையும் சம்பந்தப்படுவது கிடையாது. அதுக்கு உண்டாகுதல்ன்றதே கிடையாது. உண்டாகுதல் இந்த சரீரத்துக்கு தான் உண்டானது அப்படின்றதுக்கு கர்மனா நிர்மிதா தேகா, அதுல நீங்க பிராரப்தம் தச்ச கல்பிதான், அதுக்கே உண்மையிலேயே கிடையாது. நீங்க வேணா கல்பிச்சுக்கோங்க, அது கர்மாவனாலதான் சார் வந்ததுன்னு இதெல்லாம் கல்பனை பண்ணிக்கலாம். ஆனா அனாதேகே ஆத்மனா கல்பனா யுக்தம். அப்படி ஆத்மாவானது அனாதியா இருக்கு, அது உண்டாகவே இல்லை. உண்டாகாத ஒரு விஷயத்துக்கு போய் கல்பனை பண்றது நியாயமா? ஆனால் அது பண்ணுவேன். நைவ ஆத்மா, ஏன்னா இது கர்ம நிர்மிதாக இல்ல, கர்மாவனால் நிர்மாணம் பண்ணது இல்லையே இந்த ஆத்மா. தேகமானது கர்மால நிர்மாணம் பண்ணது, அதனால இந்த கர்மாவை நீங்க பிரிச்சீங்க. ஆகாமி சஞ்சிதம் அதனுடைய ப்ராடக்ட் தான் இது, இப்படி எல்லாம் நீங்க கல்பிக்கலாம். ஆனா ஞானிக்கு அவர் ஆத்மாவாவே இருக்கக்கூடியவருக்கு எந்த சரீர சம்பந்தமும் இல்லாத காரணத்தினால் அவருக்கு நீங்க எந்த கல்பனை பண்ணாலும் அது சரியா வராது. நீங்க சொன்னா சரியா போச்சா சார் ஒரு சந்தேகம் எங்க சொல்லி இருக்கு அப்படின்னா எல்லா ஸ்ருதியும் அதேதான் சொல்லிட்டு அஜோ நித்திய சாஸ்வதா ப்ரூதே ஸ்ருதி மோகவாக் ததாத்மனா திஷ்டதா உத பிராரப்த கல்பனா. இப்படிப்பட்ட இந்த பிராரப்த கல்பனை எல்லாம் சரியாப்பா. அங்க ததாத்மனா திஷ்டதா அத்தியாய ஆத்மாவாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய இதுக்கு பிராரப்த கல்பனா குதா, பிராரப்த கல்பனா எங்கேந்து வரும்? குதா அஜோ நித்யா சாஸ்வதா, இது சாஸ்வதா இல்ல, அஜோ நித்திய சாஸ்வதோயம் புராணா, அப்படியா? அது அஜோ நித்யான்னா கூட அது அதனுடைய இன்னொரு வார்த்தை இது ப்ரூதே ஸ்ருதி அமோகவாக. இது என்ன ஸ்ருதி அப்படின்னா கட்டோபனிஷத்துல நஜாயதே பிரியதே வா கதாச்சிதே நாயம் பூத்வா நபவிதா வானபூயா அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணா நஹன்யதே அன்யமானே சரீரே அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொல்லியிருக்கு. கொல்லுவது கொல்லப்படுவது அப்படி எல்லாம் இது இந்த ஆத்மாவுக்கு வரவே வராதுப்பா. இது ஏன்னாக்கா இது அஜமா இருக்கு. பிறவின்றது அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, அது இல்லாத ஒண்ணு இருக்கா மாதிரி மாயையா உண்டாக்குறதுன்னு புருஷ சுத்தத்துல சொல்றது. அஜாயமான அயம் ஆத்மா அஜாயம் பகுதா விஜாயத்தே, இது வெளியில நிறைய இருக்கா மாதிரி தெரிஞ்சது. இது பிறவியே கிடையாது. பிறவி இருக்குன்னு வச்சுட்டா அப்ப சரி, இப்ப பிராமணோசிய முகமாசி இதனுடைய முகத்துல இருந்து அவருக்கு பிராமணன் வந்தான், ஊரு ததசிய வைசியா ஊருல இருந்து வைசியம் வந்தா இந்த கதையெல்லாம் நீங்க சொல்லலாம். பத்யாம் சூத்ரோ அஜாயத்தன், இவருக்கு பிறவியே கிடையாது. அப்படிப்பட்ட பிறவி இல்லாதவருக்கு எப்படி வரும் அப்படின்னு அது எப்படி தெரியாதுன்னா இந்த சுதினானது. இதே அப்படியே கிருஷ்ண பரமாத்மா அவர் 2வது சாப்டர்ல நஜாயதே பிரியதே வா கதாசித் நாயம் பூத்வா பவிதா வானபூயா அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணா நஹன்யதே அன்யமானே சரீரே அப்படின்னு இதே விஷயத்த அதே ஸ்லோகத்தை அப்படியே எடுத்துட்டாருங்க. இப்படி ஸ்ருதி என்ன ஸ்மிருதி என்ன அனுபவம் எல்லாமே உங்களுக்கு இந்த ஆத்மாவுக்கு பிறவி இல்லைன்னு சொல்றது, எந்த கர்மா அவனுடைய சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றது. ஏன்னா அவர் பிறப்பதில்லை. ஜாயத்தே, யாராவது பிறந்தாரே ஆனால் அவர் நிச்சயமா மரிச்சுதான் ஆகணும். ஜாயத்தே
இவருக்கு மரணம்ன்றது கிடையாது. என்ன மிரியத்தே என்ன ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித் எப்பொழுதும் இவருக்கு புரியாது. அப்படின்னா என்னதான் அஞ்ஞான நிலையில பாம்பை பாக்குற மாதிரி கயத்துல பாம்பை பாக்குற மாதிரி இந்த பிரபஞ்சத்தை பார்த்துட்டு இருக்கான். உள்ளுக்குள்ள இருக்கிறது இவனுடைய சொரூபம் பிரம்மன் தான். இவன் நீதான் பிரம்மன்னு எல்லாமே சொல்லியாச்சு. இருந்தாலும் நான் தான் அதை நம்பல. சாஸ்திரம் கிளியரா சொல்லிட்டு நீ பிரம்மம் உனக்கு ஒண்ணு ஆக வேண்டியது யாராலையும் இல்லன்னு. நான் அதை தான் நம்பாம இந்த உலகத்தை போய் நீச்சின்னு இருக்கேன். அதனால அதுக்கு லாஜிக்கும் சொல்லிவிட்டாரு. என்ன ஜாயத்தே மிரியத்தே அந்த ஆத்மாவானது ஒரு நாளும் பிறப்பதும் இல்லப்பா. எதெல்லாம் பிறக்கிறதோ அதெல்லாம் ஒரு நாள் செத்துதான் ஆகணும். எது போறதோ அது வந்துதான் ஆகணும். நீ இப்ப சொர்க்கம்னு ஒண்ணு போனீங்கன்னா நீங்க திருப்பி வந்துதான் ஆகணும். அதனால கீழே புண்ணிய மத்திய லோகம் மிஷந்தி இது எல்லாத்தையும் சொல்றாரு. ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித் எப்பொழுதும் கிடையாது. நாயம் பூத்வா நீ பிறந்ததும் கிடையாது. பவிதா இருக்க போறதும் கிடையாது. இப்பவும் இல்லவும் இல்ல. இதெல்லாம் அப்படி இருக்கும் பொழுது அஜா ஏன் அப்படின்னாக்கா அர்ஜுனனுக்கு சொல்றாரு அஜஹா. அது இந்த ஆத்மாவானது பிறப்பற்றது. ஜஹா அப்படின்னாக்கா பிறப்பு. கமலத்திலிருந்து உண்டாது கமலஜான்னாக்கா அம்பாள் அப்படின்னு சொல்றோம். நீர்ல இருந்து உண்டானது நீரஜா அப்படின்னா நீர்ல இருந்து தாமரை அப்படின்னு சொல்றோம். சரஸ்ல இருந்து உண்டானது சரோஜா. எல்லாம் அந்த ஜா பதத்தை பண்ண வனத்திலிருந்து உண்டானது வனஜா. நான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. ஜா படம் போதா இல்ல அவ நம்ம அண்டத்திலிருந்து முட்டையில இருந்து வந்ததுன்னா அண்டஜா. பூமியில இருந்து வந்தா சீதாதேவினா பூமிஜா. பூமியிலிருந்து வந்தா பெண்பாலா இருந்தா பூமிஜா இல்லன்னா பூமிஜான்னு சொல்ல போறோம். ஸ்வேதத்துல இருந்து அழுக்கு வேர்வையில இருந்து வந்ததுதான் பேணு அப்படின்னா ஸ்வேதஜா அண்டஜா. இப்படி எல்லாம் உத்பிஜா குழந்தை வரதெல்லாம் பிளான்ட் எல்லாம் உத்பிஜா அப்படின்னு. அஜஹான்னா என்ன அர்த்தம்? பிறவியே இல்லாதது அஜஹா. அஜஹானா பிறவியே இல்ல அஜஹா. அதுக்கப்புறம் நித்யா இல்லாததே கிடையாது. நித்யானாக்கா அவருக்கு அவர் இல்லாத பீரியட்னு ஏதாவது இருக்கான்னு இருக்குது. ஆனால் அவர்தான் எப்போதும் இருந்து கொண்டே காலத்தினால கட்டுப்படாதவர் அவர் அஜஹா நித்யா. அது மாத்திரம் இல்ல எப்பொழுதும் இப்போனா இருக்கான் பின்னாடி இருப்பாரான்னு சந்தேகமான சாஸ்வதா. அவர் எப்ப அஜஹா நித்யா சாஸ்வதா அப்படின்னு இது ப்ரூதே ஸ்ருதி. இந்த ஸ்ருதி எல்லாம் இப்படிதானே சொல்லி தந்தா. ஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணா அந்நியத்தே அந்நியமானே சரீரே. இந்த சரீரம் கொல்லப்பட்டாலும் என்ன அந்நியமானே சரீரே கொல்லப்பட்டாலும் கொல்லுவதில்லை. அது கொல்லுவதும் இல்லை கொல்லப்படுவதும் இல்லை. அதெல்லாம் அர்ஜுனனுக்கு அவர் சொன்னார். ஆனால நீ பீஷ்மர் துரோணர்னா பார்த்து சொல்றிய அவெல்லாம் ஏற்கனவே ஐ ஹவ் டேக்கன் கேர் ஆஃப் தெம். நீ என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ கொண்டதுனாலதான் அவர் போறாப்பன்னு எல்லாம் எவ்ரி திங் இஸ் ஆர்டன்ட் இன் யுவர் லைஃப். ஐ ஹவ் டேக்கன் கேர். எந்த சரீரமும் கொல்லப்படுவதும் இல்லை கொல்லுவதும் இல்லை. அதனால நீ போ யுத்தியஸ்வ அப்படின்னு இந்த லாஜிக்க சொல்லி அவரை அனுப்பிச்சாரு. அதே கட்டோபனிஷத்துல யமதர்மராஜா நசிகேதன் சொல்லும் பொழுது எனக்கு அது வேண்டாம் இந்த பிரம்மத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்கணும். உனக்கு எல்லாத்தையும் கொடுக்கறேன். நானு அஸ்தி கொடுக்கறேன், இரண்யம் கொடுக்கறேன், அஸ்வம் கொடுக்கறேன், எல்லாம் கொடுக்கறேன்னு. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அதெல்லாம் உன்னால கொடுக்க முடியும்னு எனக்கு தெரியும். நீங்க தான் தேவராஜர். தெய்வத்துக்கு இந்த பவர் இல்லாம இருக்குமா? அதெல்லாம் நீங்க கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். எனக்கு வேண்டியது அது இல்லையே அப்படின்னா அதி தீர்க்க தீர்க்காயுசு கொடுக்கறேன்னு. தீர்க்கமான ஆயுஷ விரும்புற எனக்கு என்ன, நான் எப்ப போனாலும் ரெடியா இருக்க ஐடிக்கு. எனக்கு ஒன்னும் தீர்க்க ஆயுஷும் தேவையில்லை. அதனால எனக்கு வேண்டியது அந்த வேதாந்தம் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு மனுஷனை ரெண்டா பிரிச்சாரு. ஸ்ரேயஸ் பிரேயஸ்ன்னு பிரிச்சாரு. யார் யார் ரிலிஜியஸா இருக்கானோ அவர் கடவுள்கிட்ட இருந்து அது வாங்கணும் இது வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. அண்டர்ஸ்டுட் காட் as it is. அவ ஆனா நல்ல வழியில தான் இருக்கா. அவ எல்லாம் பிரேயோ மார்க்கத்தின் வழியா இருந்து கொஞ்ச நாள் 2-3 ஜென்மம் ஆன பிறகு அவ எல்லாம் வேதாந்தத்துக்கு ஸ்ரேயோ மார்க்கத்துக்கு வருவா. ஆனா ஸ்ரேயஸ் என்ற மார்க்கமானது இன்னொரு அம்மாவனுடைய வயிற்றுல போகக்கூடாதான மார்க்கம் இருக்கு. அதான் ஸ்ரேயோ மார்க்கம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ரேயோ மார்க்கத்தை சொல்லும் பொழுது இந்த ஆத்மாவை பத்தி பேசும் பொழுது அவர் சொன்னார், நான் ஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித். இந்த ஆத்மா எப்பொழுதும் பிறக்கிறதும் கிடையாதுப்பா, இருக்கிறதும் கிடையாது. இந்த சரீரம் கொல்லப்படுவதும் இல்லை கொல்லுவதும் இல்லை. இதுல எந்த ஆக்டிவிட்டியும் கிடையாது அப்படின்னு அவர் நச்சிகேதனுக்கு சொன்னார். அதே விஷயத்த அர்ஜுனனுக்கு இவர் சொன்னாரு. இப்படி ஸ்ருதி எல்லாம் சொல்றது அஜஹா நித்யஹா சாஸ்வதஹா இது ப்ரூதே ஸ்ருதி. இது எப்படிப்பட்ட வாக்கு தெரியுமா? இந்த ஸ்ருதி ஸ்மிருதி எல்லாம் நான் சொன்ன வார்த்தைலாம் அமோக வாக்கு. அப்படின்னா நான் நெகட்டபிள். ஒரு நாளும் இந்த நான் சொன்னது பொய்யாகாதவான வாக்கு. இது அஜோ நித்திய சாஸ்வதஹான்ற சொல்ற ஸ்ருதியானது சாதாரண ஸ்ருதியா நினைக்காதீங்க. அமோக வாக்கு. அமோகன்னா வியர்த்தம்.
ஒரு நாளும் வியர்த்தமாகாது இந்த வாக்கு. அப்படின்னா இட் கேனாட் பி நெகேட்டட் அட் எனி பீரியட் ஆஃப் டைம் பை எனிபடி அப்படின்ற ஒரு தைரியம் வரணும்னா நம்ம ஸ்ருதி கேட்கணும். அது ஆச்சாரியா எழுதி சொல்றாங்க. ஸ்ருதி அமோக வாக்கு. அமோக வாக்குன்னா இது கேனாட் பி நெகேட்டட் பை எனிபடி. அது பியாண்ட் யுவர் டவுட். ஆகையா அப்படி சொல்றதுப்பா. ததா ஆத்மனா திஷ்டதா அத்திய. அப்படி ஆத்மாவாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அவனுக்கு அத்திய உதகா பிராரப்த கல்பனா. என்ன பிராரப்த கல்பனா? அவனுக்கு போய் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு அது வருமா? ஞானிக்கு வரவே வராது. பிராரப்தம் இருக்குன்னா லௌகிக திருஷ்டியா அவருக்கு இருக்குப்பா, ஆனா சாஸ்திரிய திருஷ்டியா அவருக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஹையஸ்ட் மெசேஜ் சங்கரார் இப்ப கொடுக்க போறாரு. அடுத்தது அந்த பிராரப்தத்தை அவர் எப்படி எல்லாம் அனலைஸ் பண்ணிருக்காரு பாருங்க. இப்படியே போயிட்டு இந்த ஆங்கிள் பார்த்தாரு, அந்த ஆங்கிள் பார்த்து ஞானிக்கு பிராரப்தம் இல்லன்ற ஆங்கிள் இப்ப சொல்லிட்டு இருக்காரு. பிராரப்தம் சித்தியதிதா யதா தேகாத்மனா ஸ்திதிஹ தேகாத்மபாவஹ நைவ இஷ்டஹ பிராரப்தம் த்யஜதாமதஹ. யதா எப்பொழுது தேகாத்மனா ஸ்திதிஹ தேகமே ஆத்மான்ற ஸ்திதி எப்போ இருக்கோ அப்பதான் இந்த பிராரப்தம். ததா பிராரப்தமானது சித்தியது. நீங்க as long as you are associated with this body mind complex, அப்பதான் இந்த பிராரப்தமானது வேலை செய்யும். தேகாத்ம பாவா நைவ இஷ்டா. தேகமே ஆத்மான்ற பாவம் உங்களுக்கு இஷ்டமா இல்லையே? அதான் நமக்கு தான் தெரியுது. அதான் பிராரப்தம் எஜதாம். அதனால இந்த பிராரப்தத்தை பத்தி கேள்வியே நீங்க விட்டுருங்க. இதெல்லாம் ஆனது உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. பிராரப்தம் இதெல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக சொன்னேன். இதெல்லாம் போக ஆரம்பிச்சுங்க. இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணுன்றதுதான் தெரிஞ்சுக்கணும். அப்படி வந்துருச்சுன்னா இந்த ஞானிக்கு அது இருக்குமா இருக்காதா, ஞானிக்கு உண்டா இல்லையா, இதெல்லாம் அஜ்ஞானிய தசையில கேட்கக்கூடிய கேள்விகள். இந்த கேள்வி எல்லாம் நின்று போயிடும், தானா நின்று போயிடும் அந்த ஞானம் வந்ததே. ஆனால் இந்த கேள்வி இருக்கிற வரைக்கும் என்ன அர்த்தம்? தேகாத்ம சம்பந்தம் இருக்கிறதுனாலதான் இந்த கேள்வி வருது. அவருக்கு ஞானிக்கு பிராரப்தம் இருக்குமா இருக்காதா அப்படின்னா நம்ம எப்போ டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா நம்மள மாதிரி அவரையும் நினைச்சுட்டு அவரும் இந்த தேகத்தோடையும் இருக்கார் அப்படின்னு நினைச்சுட்டு பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் எப்ப போகும் அப்படின்னா தேகமும் ஆத்மாவும் ஒண்ணு. பிராரப்தம் சித்தியதி ததா. பிராரப்தம் சித்திக்கிறது எப்போ? ததா எப்பொழுது அந்த தேகாத்ம பாவம் இருக்கோ அது வரைக்கும். ததா தேகாத்மனா ஸ்திதி. அது வரைக்கும் இந்த தேகமும் ஆத்மாவும் ஸ்திதி இருக்கு. தேகாத்ம பாவா நைவ இஷ்டா. இந்த நிலையெல்லாம் கடந்தவர் அந்த ஞானி. அவருக்கு இந்த தேகாத்ம பாவம்ன்றதெல்லாம் நைவ இஷ்டா. அதனால பிராரப்தம் செதா மதா. அதனால இந்த பிராரப்தத்தை அதஹா ஜெயதாம். அதனால அக்காரணத்தில் அதஹா ஜெயதாம் பிராரப்தம். அதனால இந்த பிராரப்தத்தை நீங்க தள்ளி விட்டுடுங்க. இது தேவையில்லாத ஒரு தேகமே இந்த ஆத்மான்ற பாவனை ஒத்துக்காதது. நைவ இச்சத்தை அது இஷ்டா உங்களுக்கு ஆசை இல்லை. ஆகையினால் அதஹா பிராரப்தம் செய்யலாம். இந்த பிராரப்தத்தை தள்ளி விட்டுடுங்க அப்படிங்கிறார். சரீரஸ்யாபி பிராரப்த கல்பனா பிராந்திரேவஹி. ஏன் அப்படின்னாரு. நான் முதல்ல சொன்னேன் கர்மனா நிர்மிதா தேவகா பிராரப்தம் தஸ்ய கல்பியதாம் சொன்னேன். அப்பவே நீங்க புரிஞ்சுட்டு இருக்கணும். இந்த பிராரப்தம் இருக்கிறவனுக்கே கிடையாது. அங்க பிராரப்தமானது இருக்கிறவனுக்கே கிடையாது. நீங்க வேணா கர்மாவனால உண்டானதுனால கல்பிச்சுக்க அப்படிதான் சொன்னேன். ஆனா ஞானிக்கு ஒருபோது இல்லைன்னு சொன்னேன். ஆனா இப்ப இன்னொரு ஆங்கிள் பாக்குறாரு. இந்த சரீரத்துக்கு கூட பிராரப்த கல்பனா பிராந்திரேவகி. பிராந்தி தான் இது. இந்த உடலுக்கு கூட பிராரப்தம் இருக்குன்றத ஒத்துக்கவே முடியாது. ஏன்னா தேகம் தான் இங்க இருக்கு, இந்த ஆத்மா பொய்யா இருக்கு. இத நீங்க கல்பிச்சீங்கன்னு வச்சுக்க, இந்த பாம்பு ரொம்ப சீரிண்டு வருது, பெரிய பாம்பா இருக்கு, அப்ப அதை பார்த்தாலே பயமா இருக்கு, எல்லாம் அங்க இருந்தது கயர் தான். நீங்க பார்த்தது பொய்யான ஒரு பாம்பு. அந்த பொய்யான பாம்புக்கு இவ்வளவு அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் போட்டுதான் ஆகாமி சங்கிதம் பிராரப்தம் இதெல்லாம் போட்டதெல்லாம் எதுக்காகன்னு இல்லாத ஒரு பாம்புக்கு போட்ட கதை இது. ஆனா உண்மையிலேயே அங்க இருக்கிறது என்ன? ஆத்மா தானே இருக்கு. சரீரம் எங்க இருக்கு? அதே மாதிரி அங்க இருக்கிறது என்ன? கயிறு தான் இருக்கு. எப்படி அந்த ரஜ்ஜுல நீங்க பாம்பை பாத்தீங்க, சர்ப்பத்தை பார்த்தா இதெல்லாம் இக்கியத்தை இந்த லாஜிக் எல்லாம் நீங்க ஆகாமி பிராரப்தம் இதெல்லாம் இருக்கான். வசுதாக நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கர்மாவை பிடிக்கிறது இதெல்லாம் இட் இஸ் நாட் அட் ஆல் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க வச்சுட்டு பேசுறதா இருக்கா லௌகிக திருஷ்டியா இதெல்லாம் சொன்னா யாரும் ஒத்துக்க மாட்டான், உலகமே இல்லன்னு சொன்னா யாருக்கு ஒத்துப்பான் அப்படின்னு நீங்க கேட்கறதுனால நான் என்ன சொன்னேன், ஜெகத்துக்கு கர்த்தா இருக்கார், அவர் தான் பிரம்மம், பிரம்மத்துக்கு கத்துருக்கோம், உலகத்தை படைக்கிறதா வேலை இருக்கு.
அப்படின்றது அடுத்த கேள்வி வந்த உடனே. இப்போ அவனுக்கு உள்ள வந்த உடனே அவனுக்கு சொன்னது அதனால உள்ளவான் சரி ஜென்மாத்தியான்னு சொல்லி இந்த உலகமே அவனாலதான் படைக்கப்பட்டிருக்குப்பா, அவர் இல்லை என்றால் ஊரணும் அசையாதுன்னு சொல்லி அது எல்லாத்தையும் விட்டு இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா சாஸ்திர யோனிக்குவார். சாஸ்திரத்தினாலதான் இது தெரிஞ்சுக்கணும், சாஸ்திரத்துல இது தெரிஞ்சாதான் அவனுக்கு தப்பு சமன்வயம், அப்பதான் எல்லாமே சமன்வயமாகும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கொடுக்க வேண்டிய கதை என்ன, அடுத்த டோஸ் மருந்து என்னன்னாக்க இது கழுத்துல இருக்கிற பாம்புப்பா, இந்த உலகமே இல்ல, இல்லாத உலகத்துக்கு எப்படி கர்த்தாவா ஆக முடியும் பிரம்மா, அவருக்கும் தள்ள கட்டுறது, எனக்கு தான் நான் பொய்யாது இல்லைன்னு என்ன அவர் நினைப்பாரோ இவர் நினைப்பாரோ, என்னோட அஜ்ஞானத்தினால் நான் பவுடர் எல்லாம் போட்டுவேன், நீங்க தப்பா நினைச்சுட்டு போறீங்க, உங்களுக்கு நான் பணியனோட வந்தா என்ன நினைப்பீங்க, நான் தான் அஜ்ஞானி இருப்பேன், அந்த பிரம்மமும் அஜ்ஞானியா இவாளுக்கு ஏத்த மாதிரி படைக்கிறதுக்கு உலகத்தை அவருக்கு படைப்புன்ற தொழிலாம் வரவே வராது. ஏன்னா அவர் எப்பொழுதும் அஜஹா சாஸ்வதா நித்யா, அவர் எப்பொழுதும் சாஸ்வதமாகவும் நித்தியமாகவும் அப்படின்ற இந்த சுதியினுடைய வாக்கானது அமோக வாக்கு, இது ஒரு நாளும் பொய்யாகாத வாக்கு. அதனால அவர் ஆத்மாவா இருக்கக்கூடிய அவருக்கு இந்த பிராரப்த கல்பனா வரவே வராது. இந்த கல்பனா அப்படி வருமே அப்படின்னு சந்தேகம் பட்டினா சரீரத்தியாபி பிராரப்த கல்பனா பிராந்தி ரேவ அப்படின்றத இன்னொரு ஆங்கிள் இத சொல்ல போறாரு. இதை அடுத்த திங்கட்கிழமை ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே